Pentecostal day or apostolic anointing என்ற தலைப்பில் பேசும்படி கர்த்தர் எனக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்க கேட்போம். Acts chapter 2 verse 1 and 2. பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. 7 attributes of a Pentecostal believer or a Pentecostal minister என்ற தலைப்பில் உங்களோடு கூட நான் பேச போகிறேன். ஒரு பெந்தேகோஸ்தே அனுபவம் பெற்ற ஒரு விசுவாசி அல்லது ஒரு பெந்தேகோஸ்தே அனுபவம் பெற்ற ஒரு தேவனுடைய ஊழியர் அவங்க எப்படி இருப்பார்கள், அவங்க ஊழியம் எப்படி இருக்கும், எழுப்புதலில் அவங்களுடைய பங்கு எவ்வளமாய் இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் இன்னைக்கு சொல்லி இருக்கிறார். ஸோ நானும் ஒரு விசேஷமாக அதோடைய அபிஷேகம் இன்னைக்கு நம்ம மத்தியில் இறங்கணும்னு சொல்லி, அந்த மேண்டில் நம்ம மத்தியில் இறங்கணும்னு சொல்லி ஆண்டோடைய சமூகத்தில் ஜெபித்து வந்திருக்கிறேன். ஸோ இந்த எண்ட் டைம்ஸில் கடைசி நாட்களாகி இந்த நாட்களில் எல்லாரும் எழுப்புதல் 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 தேசத்தில் வரும், சபையில் வரும் அப்படிலாம் சொல்கிறாங்க. அது எழுப்புதல் வரும்னா கண்டிப்பாக வரும். எப்படி வரும்னா, இந்த பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது பரிசுத்த ஆவியானவர் சபையின் மேல, அப்போஸ்தலர்கள் மேல, கூடியிருந்த அந்த மக்கள் மேல அவர் இறங்கினார். அவர் இறங்கின பின்பு அந்த எழுப்புதல் அங்கு இருந்து தொடங்கிற்று. எருசலேம்ல இருந்து அந்த எழுப்புதல் உலகம் எங்கும் பரவிற்று. அநேகர் எழுப்புதல் இங்க தொடங்கும், அங்க தொடங்கும், எங்க ஊர்ல தொடங்கும், எங்க பக்கத்து வீட்டுல தொடங்கும், எங்க மாநிலத்துல தொடங்கும், எல்லாருக்கும் அவங்கவுங்க மாநிலத்தை தொடங்கணும்னு ஆசை தான். ஆனால் பெந்தேகோஸ்தே அனுபவம் அல்லது அந்த பெந்தேகோஸ்தே அபிஷேகம் எங்க தொடங்கிருச்சுன்னா மேல் வீட்டு அறையில தொடங்கிற்று. அங்க தொடங்கின அந்த எழுப்புதல் இன்றைக்கு உலகம் எங்கும் பரவி கொண்டிருக்கிறது. அந்த எழுப்புதலை குறித்து, அந்த பெந்தேகோஸ்தே மகிமையை குறித்து இயேசு சுவாமி நமக்கு ஒரு வாக்காக, ஒரு ப்ராமிஸாக, நமக்கு ஒரு புதையலாக அதை மக்களுக்கு அதை வைத்திருந்தார். அவர் சொன்னார், அவர் போய் காத்திருந்த பொழுது, மேல் வீட்டு அறையில நீங்கள் காத்திருங்கள்னு சொல்லிட்டு போனார். காத்திருந்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் அந்த பெந்தேகோஸ்தே நாளிலே இறங்கினார். The day of Pentecost has come, 50th day after Christ's resurrection. இன்னைக்கு சபைகள்ல அந்த 50வது நாள், ஈஸ்டர் நாள்ல இருந்து 50வது நாளை மட்டும் நம்ம இந்த பெண்டிகாஸ்டல் டேவா செலிப்ரேட் பண்றோம். நல்லதுதான். பெந்தேகோஸ்தே அனுபவம் பெற்றவர்கள் எப்படி இருப்பார்கள், அதுல தரித்திருக்க, அந்த அபிஷேகம் நமக்குள்ள நிலைத்திருக்க. அபிஷேகம் அந்த நாட்கள்ல எல்லார் மேல இறங்குகிறது. சின்ன பிள்ளைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் கைகளை வைக்கும் போதே அபிஷேகம் இறங்குது, பாடும் போது அபிஷேகம் இறங்குது, ஆராதிக்கும் போது, பாடல் கேட்கும் போது அபிஷேகம் இறங்குகிறது. அப்படிதானே? முதலாவதாக அப்போஸ்தலர் 6:4, நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள். அப்போஸ்தலர்கள் அல்லது அந்த அப்போஸ்தல அபிஷேகம் அல்லது அந்த பெந்தேகோஸ்தே அபிஷேகம் ஒருவர் மேல் இறங்குகிறது என்றால், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நம் மேல் இறங்குறதுன்னா, அத மேல தங்கி இருக்குன்னா, அதுக்கான முதல் அடையாளம் அவர்கள் ஜெபத்திலும் வேத வசனத்தை போதிக்கிறதிலும். ஸோ ஃபர்ஸ்ட் அட்ரிபியூட்ஸ் கேரக்டர் அவங்க பிரேயர்ஃபுல் பர்சன். தேவ வசனத்தை கருத்தா படிக்கிறதிலும், கேட்கறதிலும், தியானம் பண்றதுலயும், மாத்திரம் இல்ல பவர்ஃபுல்லா அதை போதிக்கிறதிலும் தரித்திருப்பார்கள். உங்க மேல பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இருந்துச்சுன்னா நீங்க அந்த ரட்சிப்பை அமைதியாவே வச்சிருக்க மாட்டீங்க.
யாருக்கிட்டையாவது சொல்லிட்டே இருப்பீங்க. யாருக்கிட்டையாவது இயேசுசாமி செஞ்ச அற்புதத்தை, நன்மைகளை சொல்லிட்டே இருப்பீங்க. அது அப்படியே பரவ ஆரம்பிச்சிடும். இந்த நாட்கள் அநேகர் சொல்றது, இந்த அபிஷேகம் எங்க மேல தங்கி இருக்க மாட்டேங்குது. சில வேளையில நாங்கள் பின்வாங்கி போறத போல உணர்கிறோம். அபிஷேகம் எங்க மேல தங்கிராத போல உணர்கிறோம். எங்களுக்குள்ள அந்த அபிஷேகம் தங்கி இருக்கிறத நாங்க உணர்கிறது இல்லை. நாங்க பின்வாங்கி போறத போல, பழைய வாழ்க்கையில இருக்கிறத போல உணர்றோம்னு சொல்றாங்க. சரி, ஒவ்வொரு சபைகளும், ஒவ்வொரு ஊழியங்களும், ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் தேவனுடைய பிரதானிகள். சபை என்பது உங்களையும் தேவனையும் சந்திக்க வைக்கிற ஒரு இடம். ஊழியங்கள் என்பது தேவனையும் உங்களையும் சந்திக்க வைக்கிற ஒரு கூடுகை, ஒரு கூடம். ஊழியக்காரர்கள் they are just mediators. நம்முடைய வாழ்க்கையில அந்த அபிஷேகம் நம்ம மேல தங்கணும், அந்த அபிஷேகம் உங்களை போதிக்கணும், அந்த அபிஷேகம் உங்களை நடத்தணும். அந்த அபிஷேகம் நீங்க போய் கர்த்தருடைய நாமத்துல நிக்கிற இடத்துல அந்த அபிஷேகம் வெளிப்படணும்னா நீங்கள் ஜெபத்திலும் தேவ வார்த்தையை தியானம் பண்றதிலும், வீக்லி ஒன்ஸ் இல்ல, மந்த்லி த்ரைஸ் இல்ல, இயர்லி நீங்க எடுக்கிற 40 நாள் ஃபாஸ்டிங் டேஸ்ல இல்ல, லென்த் சீசன்ல இல்ல, அனுதினமும் எவ்ரிடே. இல்லைன்னா ஒரு செடி செத்து போனதுக்கு அப்புறம் நீ திருப்பியும் இந்த செடி செத்து போனதுக்கு அப்புறம் ஃபுல்லா வேர்ல இருந்து எல்லாம் பட்டு போனதுக்கு அப்புறம் திருப்பியும் நான் அதுக்கு நிறைய தண்ணி ஊத்துறேன், அதுக்கு எரு போடுறேன், அதுக்கு தேவையான எல்லா விதமான நியூட்ரியன்ஸும் நான் அதை கொடுக்குறேன்னு சொல்லி நீங்க போட்டீங்கன்னா பிரயோஜனம் இல்லை. அது போலதான் அநேகருடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் பட்டு போய் கிடக்கிறது. அநேக ஊழியங்கள் பட்டு போய் கிடக்கிறது. அநேக திருச்சபைகள் பட்டு போய் கிடக்கிறது. அநேக ஊழியக்காரர்கள் பட்டு போயிருக்கிறாங்க. அவங்களுக்கும் கர்த்தருக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் சம்பந்தமே இல்லாம வெறும் ஒரு கட்டிடங்களாய், ஆலயங்களாய், ஊழியங்கள் பேர் போர்வையில அவங்க ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள், சபைகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பரிசுத்த ஆவியானவர் என்னைக்கு அந்த எருசலேம்ல மேல் வீட்டறையில அவங்க மேல இறங்கினாரோ அதுக்கப்புறம் தான் திருச்சபையே உண்டானது. திருச்சபை எப்போ உண்டாச்சு? பரிசுத்த ஆவியானவர் அவங்க மேல இறங்கினதுக்கு அப்புறம் அங்க பெரிய எழுப்புதல் உண்டானது. அந்த எழுப்புதலுக்கு அப்புறம் சபைகள் உருவாக ஆரம்பிச்சு, வீடுகள் தோறும், அவங்க கூடி வந்திருக்கிற இடங்கள் தோறும் சபைகள் உருவாக ஆரம்பிச்சு. இன்னைக்கு நிறைய பேர் போதிச்சுட்டு இருக்காங்க, எங்க இடத்துல இருந்து தான் இந்த திருச்சபைகளே பிரிஞ்சு போச்சு, ஆதி சபைகள் நாங்கள் தான், இதுல இருந்து தான் ஒரு கூட்டம் பிரிஞ்சு போச்சு. எங்கிருந்து கூட்டம் பிரிஞ்சு போச்சு? இங்கிருந்து தான் கூட்டம் பிரிஞ்சு போச்சு. எந்த கூட்டமும் எங்க இருந்தும் பிரிஞ்சு வரல. எந்த இடத்துல இருந்தும் புரோட்டஸ்டானிசம் பிரிஞ்சு வரல. எங்கிருந்து பிரிஞ்சுது? எதுவும் பிரியல. இருந்த சபைக்குள்ள கலப்படம் உண்டாச்சு. இருந்த சபைக்குள்ள உலகம் உள்ள வந்துச்சு. அஸ்துரத் உள்ள வந்தா, ஏசபேல் உள்ள வந்தா. எந்த சபையில இருந்தும், ஏர்லி சர்ச்ல இருந்தும் எதுவும் பிரியல. ஏர்லி சர்ச் எதுனா அந்த டே ஆஃப் பெண்டிகாஸ்ட் தான் சர்ச் உண்டான நாள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? புரிஞ்சவங்க மட்டும். when the day of Pentecost has come, அப்பதான் ஆவியானவர் இறங்குகிறார் பரலோகத்துல இருந்து. எங்க? பூமிக்குள்ள ஒரு ரிவைவலை கொடுக்கும்படி, முன்மாரியையும் பின்மாரியையும் சேர்த்து அனுப்பும்படி. யோவேல் தீர்க்கதரிசி முதல் பரிசுத்தவான்கள், தீர்க்கதரிசிகள் உரைத்த ஒவ்வொரு தீர்க்க தரிசனமும் நிறைவேறத்தக்கதாய், இயேசு சுவாமி வாக்கு பண்ணின அந்த வாக்கு தத்தம் நிறைவேறத்தக்கதாய், அவர் கூடியிருந்த இடம் அசையத்தக்கதாய் பரிசுத்த ஆவியானவர் அந்த இடத்துல இறங்கினார். இந்த இடத்துல இறங்கின பொழுதுதான் இந்த உலகத்துல திருச்சபை என்ற அந்த கான்செப்ட் அதுக்குள்ள வந்துச்சு. சர்ச் என்ற அல்லது ஃபெலோஷிப் என்ற அந்த கான்செப்ட் இந்த இடத்துல வந்துச்சு. அது வரைக்கும் இந்த பூமியில இல்ல. அது வரைக்கும் தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள், ராஜாக்கள் இருந்தார்கள், ஆசாரியர்கள் இருந்தார்கள். ஆனால் ஒரு இடத்துலயும் ஃபெலோஷிப் ஆஃப் செயின்ட்ஸ் இல்ல.
கூடி பரிசுத்தாவில நிறைந்து கூப்பிடுற கூட்டம் இல்லை. வருடத்துக்கு ஒரு முறை பிரதான ஆசாரியன் போய் ஜனங்களுடைய பாவங்களுக்காக பலி செலுத்துவார். ஆனால் என்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அந்த பூமியில சிந்தப்பட்டதோ, அவர் ரத்தம் சிந்தின பிறகுதான் இந்த சபையே உண்டாயிற்று. இந்த ரத்தம் சிந்தின பிறகுதான் மணவாட்டியாகிய திருச்சபையை அவர் சிலுவையில தான் அதை உருவாக்கினார். அது பேர்த்தான இடமே கிராஸ் தான். பேர்த்தான இடமே ரத்தமும் தண்ணீரும் வெளியேறின போது அந்த மணவாட்டியாகிய திருச்சபையை இந்த உலகத்துக்கு கொடுக்கும்படி அவர் சொன்னார், நான் போவேனே ஆகில் வேறொரு தேற்றவாளனை உங்களிடத்தில் அனுப்புவேன். அவர் தான் திருச்சபையின் தலைவர். அவர் தான் திருச்சபையின் பிரதான ஆசாரியர். திருச்சபையை நடத்துகிற பிஷப்பே த ஹோலி ஸ்பிரிட் தான். திருச்சபையை நிறுவுகிற டைரக்டரே த ஹோலி ஸ்பிரிட். அவர் தான் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் இனி வருகிற நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவான். அவர்கள் ஜபத்திலும் போதிப்பிலும் தரித்திருந்தார்கள். Consecrated and dedicated life. உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. கர்த்தருடைய ஊழியம் இருக்குன்னா அவங்க உபவாசம் பண்ணி தேவ சமூகத்துல காத்து இருக்கணும். கர்த்தருடைய சமூகத்துல காத்து இருக்காம நின்னாங்கன்னா வளருவாங்க. என்ன பேசுறதுனே தெரியாம வளருவாங்க. தேவ பிரசன்னத்திலிருந்து வந்தோம்னா தேவன் எதை அறிவிக்க சொல்றாரோ அதை ஜனங்களுக்கு அறிவிப்பாரு. இந்த வார்த்தைகள் போகும்போது அவங்களுக்குள்ள தேவனுடைய பிரசன்னம், அவங்களுக்குள்ள தேவனுடைய ஆவியானவர் சாவுக்கு விதமான உங்கள் இருதயங்களை சரீரங்களை உயிர்ப்பிப்பார். கிறிஸ்து அவங்களுக்குள்ள உயிர்ப்பிக்கப்படுவார். பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் அவங்களுடைய எல்லா விதமான பேக் ஸ்லைடிங் லைஃபையும் கலைந்து ஒரு புதிய ஆவிய தொடக்கத்தை கொடுக்கும். Prayer is the oil. ஒரு வண்டி ஓடிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ஆயில் போடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? ஆயில் சர்வீஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த பிரேயர் ஆயில் மாதிரி. ஆயில் இல்லாம வண்டி ஓடும். ஓடுமா ஓடாதா? ஓடும். திடீர்னு ஒரு நாள் இன்ஜின் சீஸ் ஆயிடும். இன்ஜின் சீஸ் ஆச்சுன்னா இன்ஜினுக்கு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணணும். இன்ஜினை ஃபுல்லா பிரிச்சு அதுக்கப்புறம் அது திருப்பியும் அது எத்தனை நாள் வரும்னு தெரியாது. அதுவும் சொல்லிடுவான், பண்ணும் போதே சொல்லிடுவான், இவ்வளோ செலவாகும், ஆயிலே நீங்கள் ஊற்றல, சீஸ் ஆகிடுச்சு. இன்னைக்கு நிறைய பேருடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் சீஸ் ஆகி கிடக்குது. ஏன் சீஸ் ஆகிருக்குன்னா அவங்களுடைய பர்சனல் ரிலேஷன்ஷிப் வித் காட் அப்படியே மங்கி போய் கிடக்காது. ப்ரேயர்லெஸ் லைஃப், ப்ரேயரே கிடையாது. இன்னைக்காவது ஒரு நாள் உட்கார வேண்டியது. 5 மணி நேரம் உட்காந்து 8 மணி நேரம் உட்காந்து தினமும் ஜெபிக்கிறதே கிடையாது. ஜெபம்னா நீ டிரைவ் பண்ணும்போது ஜெபிக்கலாம், நீ எந்த இடத்துல இருந்தும் ஜெபிக்கலாம். அப்படி ஒரு நாள் ஜெபம் இல்லைனாலும் முடிஞ்சிருச்சு. அப்புறம் அப்படியே எல்லாமே சீஸ் ஆனதை போல இருக்கும். சரி, உங்க எல்லாருக்கும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம்னு சொல்றோம். உங்களுக்கு கர்த்தருடைய வழியை காமிச்சாச்சு, பரலோகம் செல்ற வாசலை காமிச்சாச்சு. இதுதான் வழி, ஊழியம் செய்யறதுக்கான எல்லா வழியையும் காண்பிச்சாச்சு. இதுக்கப்புறம் நீ எத்தனை ஒரு 10th ஸ்டாண்டர்டாக இருக்கட்டும், இல்லை எந்த ஒரு ஸ்டடீஸாக இருக்கட்டுமே, நீ எவ்வளோ பெரிய இன்ஸ்டியூட்ல எத்தனை விதமான டீச்சர்ஸ் உங்களுக்கு போதிச்சாலும் நீங்க பர்சனலா சீரியஸா படிக்கலன்னா உங்களால மார்க் ஸ்கோர் பண்ண முடியாது. அப்படிதானே? அதை போலதான் நீங்க எவ்வளோ பெரிய ஊழியக்காரங்களோடு இருந்தாலும், அவங்களோட ஐக்கியத்தில் இருந்தாலும், அவங்க டீச்சிங்ஸ்ல இருந்தாலும், எத்தனை பவர் மினிஸ்ட்ரிஸ் அட்டன் பண்ணாலும், எத்தனை மெசேஜஸ் நீங்க யூடியூப்ல கேட்டாலும், உங்களுடைய பர்சனல் வாக் வித் காட் இல்லைன்னா இட்ஸ் வேஸ்ட். ஒரு பிரயோஜனமும் இல்லை. எவ்வளோ புக்ஸ் கேட்கலாம், எவ்வளோ ஒரு டாபிக் பார்க்கும் போதே சில பேருக்கு உற்சாகமாயிடும். ஐயோ நல்ல டாபிக் இன்னைக்கு, நல்ல தீர்க்க தரிசன டாபிக், ஐயோ அப்போஸ்தல அபிஷேகம் நல்லது.
ஆனால் உங்களுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் ஐக்கியம் இல்லைன்னா தயவு செய்து மறந்துருங்க. நீங்க பரலோக ராஜ்யத்துக்குள்ளேயே போய் சேர முடியாது. பரலோகத்துக்குள்ளேயே போய் சேர முடியாது. ஒன்றும் கடினமான காரியம் கிடையாது. அவர்கள் ஜெபத்திலும் வேத வசனத்தை போதிக்கிறதிலும். போதிக்கிறதுனா முதல்ல படிக்கணும். படிச்சதுக்கு அப்புறம் அதை மெடிடேட் பண்ணணும். படிச்சா தானே மெடிடேட் பண்றது. புக்கை பார்த்து எழுதுறது கிடையாது. படிக்கணும். படிச்சதுக்கு அப்புறம் அதை மெடிடேட் பண்ணணும். ஒரு எஃபர்ட்ஸும் கிடையாது பர்சனல் லைஃப்ல. ப்ரேயர் பண்றது கிடையாது. பைபிளா நைட்டு படுக்கும்போது ஒரு அதிகாரம். ஏன்னா சாத்தான் வந்துச்சுன்னா அந்த வசனத்தை பார்த்து ஓடுமா. சிலர் அது கூட கிடையாது. No use. Lord can never use you. இது உலக காரியங்கள் கிடையாது. நம்ம படிச்ச உடனே கேட்ட உடனே அப்படியே போய் அப்ளை பண்றதுக்கு. இட்ஸ் a personal relationship with God. அதுக்கு நிறைய பிரைஸ் பே பண்ண. You have to walk with God. அப்பதான் மினிஸ்ட்ரியை பண்ண முடியும். அப்படி பண்ற மினிஸ்ட்ரியை மட்டும்தான் கர்த்தர் அங்கீகரிக்கிறார். அப்படி பண்ணாத மினிஸ்ட்ரியெல்லாம் இந்த உலகத்துல சம்பளம் வாங்கிட்டு முடிச்சிருவாங்க. இந்த உலகத்தில் முடிந்தாயிற்று முடிச்சிருவார். They are paid staffs. இதுஎன்ன, அவங்க ஒர்க் பண்ற டினாமினேஷன் கிட்ட சேலரி வாங்குறாங்க, அவ்வளவுதான். சேலரி வாங்கினாங்களா முடிஞ்சிருச்சு. சேர்த்து வச்சுக்கோங்க, குடும்பத்துக்கு சேர்த்து வச்சுக்க முடிச்சிருவார். பரலோகத்துக்கு போகும்போது அவங்களெல்லாம் ஒரு கர்த்தர் ஊழியக்காரங்க லிஸ்ட்லயே வச்சிருக்க மாட்டார். You should have a personal walk with Jesus. ஜெபத்திலும் வேதம் வாசிக்கிறதிலும் தியானம் பண்றதிலும் உபவாசத்திலும் prayer and meditation அவர்கள் தரித்திருந்தார்கள். இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் சொல்றத பார்த்து கொண்டிருக்கிறவங்க சொல்றேன், நீங்க ஜெபம் பண்ணணும், நீங்க பைபிள் வாசிக்கணும், நீங்க கர்த்தர்கிட்ட கேட்கணும். அப்பதான் கர்த்தர் இன்னொரு ஊழியக்காரங்க உங்களுக்காக தேவ சமூகத்தில் பரிந்து பேசும்போது அதுக்கு பதில் கொடுக்கிறார். எப்பவுமே அவங்க ஜெபம் பண்ணி கர்த்தர் கேட்டாருன்னா அப்புறம் எதுக்கு உங்களுக்கும் கர்த்தருக்கும் உள்ள ஐக்கியம்? ஒரு நாள் திடீர்னு அந்த ஊழியக்கார, ஆண்டவரே இந்த சகோதரி எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே அப்படின்ட்டாருன்னு வச்சுக்கோங்க, உடனே ஆண்டவர் எடுத்துக்கிறாரா? கரெக்டா இல்லையா? உங்களை பிடிக்கும் போது ஆண்டவரே உங்களை ஆசீர்வதின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அவங்களுக்கும் நல்ல ரிலேஷன்ஷிப் இல்லைன்னு ஆண்டவரே உன்னை எடுத்துக்கொள்ளும் அப்படின்னா ஆண்டவர் உடனே எடுத்துருவார். அப்படின்னா பாதி பேர் இந்த உலகத்தில் இருக்க மாட்டாங்களே. உங்களுக்கும் தேவனுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப், அது போச்சுன்னா மொத்தமா முடிஞ்சிடும். அப்புறம் எல்லாமே டபுளா திரும்பும். ஓராவி போய் தன்னிலும் பொல்லாத 7 ஆவியை கூட்டிட்டு வந்துச்சான். எப்போ? பெருக்கி சோடிக்கப்பட்டிருந்தப்போ. அதுக்கு மேல நிறைய பேர் சொல்லுவாங்க பாத்தீங்களா, ஒரு பிசாசு போய் 7 பிசாசு வந்துருச்சு. ஏன் வந்துச்சு தெரியுமா? உள்ள ப்ரிப்பரேஷனே இல்லை, ஆயத்தமே இல்லை, ஃபுல்லா நெகட்டிவ் கன்ஃபெஷன்ஸ், ஃபெய்த்தே இல்லை, விசுவாச வார்த்தையே இருக்காது. வாயை திறந்தாலே நெகட்டிவ் தான். நான் அந்த மாதிரி பேசுறவங்களை கொஞ்ச நேரம் கவனிப்பேன், முடிஞ்சிருச்சு. அதோட தெரிஞ்சிடும் இதுக்குள்ள தேவனுடைய ஆவியானவர் இல்லை. உங்களுக்குள்ள தேவனுடைய ஆவியானவர் இருந்தாருன்னா உங்க வாயின் வார்த்தைகள்லயே அதை புரிஞ்சு கொள்ள முடியும். காசிப்பிங்ஸ் இருக்கவே இருக்கா. புறங்குறி தெரிய மாட்டோம், ஒருத்தரை பத்தி கோல் சொல்ல மாட்டோம், ஒருத்தரை பத்தி குறை சொல்ல மாட்டோம். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்தா எல்லாவற்றையும் விசுவாச வார்த்தைகளை பாசிட்டிவா தான் பார்க்க வைப்பார், பாசிட்டிவா தான் பேச வைப்பார், நெகட்டிவா பேசவே வைக்க மாட்டார். உள்ளதை சொல்ல வைப்பார், ஆனா நெகட்டிவா உங்களை நடத்த விட மாட்டார். அவர் ஜெபத்திலும் போதிப்பிலும் தரித்திருந்தார். இன்னைக்கு
பல இடத்துல கூட்டங்களை பார்க்கிறோம். தீர்க்க தரிசன முகாம், அப்போஸ்தல முகாம் நல்லதுதான். அப்போஸ்தல அபிஷேகம் போது அப்படியே வானத்திலிருந்து எலியா மேல இருந்து எலிசா மேல இறங்கி வந்த சால்வையை போல வந்து விழுறது இல்ல. அது ஒரு மகிமையான அபிஷேகமா இருந்தாலும் அதுக்கான ப்ரிப்பரேஷனே பைபிள் ரீடிங் அண்ட் பிரேயர். இந்த பைபிள் ரீடிங் பிரேயர் நீ ஒழுங்கா செய்யணும் ஆண்டவர் சொல்றார். அதுல ஒழுங்கா தரித்து, அப்ப உனக்கு உரியது உன்னை தேடி வந்து உனக்கு கொடுக்கப்படும். உங்களுக்குரியதை தேவன் வந்து கொடுப்பான். அந்த ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா இருந்தாதான், அந்த பில்டிங் உடைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்ட்ராங்கா இருந்தாதான், கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆனாதான் அதுக்கான எல்லா விதமான காரியங்களையும் நம்ம வாங்கி சேர்த்து வைத்துக் கொள்ள முடியும். கண்டெய்னரே ஸ்ட்ராங்கா இல்லைன்னா, அதுவே வெடிப்புள்ளதா இருந்துச்சுன்னா, புரோக்கனா இருந்துச்சுன்னா, இறங்குற அத்தனை வாட்டரும் அத்தனை குளோரியும் அதுல செட்டில் ஆகவே ஆகாது. இட் கேன் நெவர் ஸ்டே. எவ்வளவு தண்ணியை ஊத்தினாலும், எவ்வளவு அபிஷேகம் அதுக்குள்ள இறங்கினா, உன்னுடைய கண்டெய்னர் சின்னதா இருந்துச்சுன்னா, கெப்பாசிட்டி கொஞ்சம் கெப்பாசிட்டி ரொம்ப குறைவா இருந்துச்சுன்னா எப்படி அதுல கண்டெயின் பண்ண முடியும்? அது புரோக்கனா இருந்துச்சுன்னா அதுல எப்படி அந்த அபிஷேகம் தங்கி இருக்க முடியும்? ஆகவேதான் கர்த்தர் சொன்னார், நீங்கள் அவராலே பெற்ற அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ள நிலைத்து இருக்கிறது. அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ள நிலைச்சிருக்கும், அது தங்கி இருக்கும். அந்த அபிஷேகம் தங்கி இருந்தாதான் அது உங்களை போதித்து நடத்தும். அந்த அபிஷேகம் உங்களை போதித்து நடத்தும். ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியது, அந்த அபிஷேகமே உங்களை போதிக்கும் சொல்றேன். இந்த அப்போஸ்தல மகிமை ரெண்டு டைம் ரிவைவல் 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 எல்லாம் ஜெபிக்கிறோம், ஆயத்தமாகிறோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாநிலத்திலிருந்து தொடங்குதுன்னு சொல்றாங்க. அல்லது தான் தொடங்கட்டும், அங்கங்கிருந்து தொடங்கட்டும். முதல்ல தொடங்குனது எருசலேம்ல இருந்து, அது எல்லா இடத்துலையும் தொடங்கட்டும். சைனால இருந்து தொடங்கட்டும், ஜப்பான்ல இருந்து தொடங்கட்டும், பிலிப்பைன்ஸ்ல இருந்து தொடங்கட்டும், கொரியால இருந்து தொடங்கட்டும், எல்லா தேசத்துல இருந்து தொடங்கட்டும், இந்திய தேசத்துல இருந்து தொடங்கட்டும். அவங்களுக்கு எங்க விருப்பமோ அங்க தொடங்கட்டும். ஆமேன் சொல்ல மாட்டீங்க பாருங்க. ஆமேன் தொடங்கட்டும், எல்லா இடத்துலயும் மொத்தமா தொடங்கட்டும். ஆனால் தன்னுடைய அப்போஸ்தலர்கள் மேல் இறங்கின அந்த அபிஷேகம், அந்த அபிஷேகம் பூமி எங்கும் பரவும்படி ஆண்டவர் அனுப்பினார். ஒவ்வொரு அப்போஸ்தலரும் ஒரு பகுதிக்கு அனுப்பினார். எழுப்புதலை அந்தந்த பகுதிகளில் இருந்து புறப்பட பண்ணும்படிக்கு. நம்பர் 2, அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 6 13 வசனத்தை வாசிக்க கேட்போம். 13, 6 13. அவர்கள் பாப்போ பட்டணம் வரைக்கும் தீவை கடந்து வந்தபோது பரியேசு என்னும் பெயர் கொண்ட மாயவித்தைக்காரனும் கள்ள தீர்க்கதரிசியுமான ஒரு யூதனை கண்டார்கள். அவன் விவேகமுள்ள மனுஷனாகிய செர்கியு பவுல் என்னும் அதிபதியுடனே கூட இருந்தான். அந்த அதிபதி பர்னபாவையும் சவுலையும் அழைப்பித்து அவர்களிடத்தில் தேவ வசனத்தை கேட்க ஆசையாயிருந்தான். மாயவித்தைக்காரன் என்று அர்த்தங்கொள்ளும் பெயரையுடைய அந்த எலிமா என்பவன் அதிபதியை விசுவாசத்தினின்று திருப்பும்படி வகை தேடி அவர்களோடு எதிர்த்து நின்றான். அப்பொழுது பவுல் என்று சொல்லப்பட்ட சவுல் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் அவனை உற்று பார்த்து, எல்லா கபடமும் எல்லா பொல்லாங்கும் நிறைந்தவனே, பிசாசின் மகனே, நீதிக்கெல்லாம் பகைஞனே, கர்த்தருடைய செம்மையான வழிகளை புரட்டுவதில் ஓய மாட்டாயோ? இதோ இப்பொழுதே கர்த்தருடைய கை உன்மேல் வந்திருக்கிறது. சில காலம் சூரியனை காணாமல் நீ குருடனாயிருப்பாய் என்றான். உடனே மந்தாரமும் இருளும் அவன் மேல் விழுந்தது. அவன் தடுமாறி கைலாக கொடுக்கிறவர்களை தேடினான். அப்பொழுது அதிபதி சம்பவித்ததை கண்டு கர்த்தருடைய உபதேசத்தை குறித்து அதிசயப்பட்டு விசுவாசித்தான். பின்பு பவுலும் அவனை சேர்ந்தவர்களும்
பாப்போ பட்டணத்தை விட்டு கப்பல் ஏறி பம்பிலியாவிற்கும் பெர்கே பட்டணத்திற்கும் வந்தார்கள். யோவான் அவர்களை விட்டு பிரிந்து எருசலேமுக்கு திரும்பி போனான். Number 2, in the Pentecostal or believer or minister is a man or woman filled with the power of God. It's a ministry of power and authority. It's a dynamic ministry. It's a power ministry. It's a ministry of fire. The end timesல நீங்க வல்லமையோடு உண்மையா கடைசி வரைக்கும் ஆண்டவருக்காக வைராக்கியமா ஓடணும்னா need to have fire and power in your ministry. உங்க சர்ச்சஸ்ல, உங்க பர்சனல் லைஃப்ல, உங்க ஸ்பிரிச்சுவல் லைஃப் should be filled with the power of God, fire of God. ஏன்னா இந்த நாட்கள்ல எப்படி கர்த்தருடைய வசனமும் பெருகுதோ, கர்த்தருடைய வல்லமையும் பெருகுதோ, அதுக்கு ஈக்குவலா சாத்தானுடைய வல்லமையும் பெருகி இருக்கிறது. எப்படி தேவன் பரலோகத்திலிருந்து மனுஷர்களை சந்திக்கும்படி அநேக போர்ட்டல்ஸை ஏற்படுத்தி வச்சிருக்கிறாரோ, அடிக்கடி சொல்வல்ல, everybody has a portal. இந்த போர்ட்டல்ஸ் வழியா தான் வேதம் சொல்கிறது வானத்தின் பலகணிகள், கதவுகள், ஜன்னல்கள், so windows of heaven, portals of heaven. அதே போல சாத்தானோ he has portals. சாத்தானோ பூமியில அநேக இடங்கள்ல, நிறைய இடத்துல அவன் ஜனங்களை சந்திக்கிறதுக்காக நரகத்திலிருந்து புறப்படுற ஆவிகள் இந்த உலகத்துக்குள் வரும்படிக்கு ஒவ்வொரு தேசத்துல, ஒவ்வொரு மாநிலத்துல, ஒவ்வொரு சிட்டில சாத்தான் ஒரு இடங்களை வச்சிருக்கிறான். அநேக பரிசுத்தவான்கள் அதை ஜெபிக்கும் போது அதை தரிசனத்துல பார்க்கிறார்கள். அவர் சொல்றாங்க, from hell நிறைய creatures, demonic spirits, mermaid spirits, frog spirits, இப்படிப்பட்ட அநேக விஷ கிருமிகளும் விஷ பிராணிகளும் சாத்தானுடைய ஏவல் வல்லமைகள் பூமிக்குள் வருகிறது. ஈவில் ஸ்பிரிட்ஸ் இந்த பூமிக்குள் வருகிறது. வானல மண்டலத்தின் பொல்லாதாவின் சேனைகள் உண்டு, நரகத்திலிருந்து புறப்படு வருகிற ஆவிகளும் உண்டு. எப்படி பரலோகத்திலிருந்து தேவதூதர்கள் இறங்குகிறார்களோ, ஏஞ்சல்ஸ் நம்புறீங்க தானே? அநேக இடத்துல ஏஞ்சல்ஸ் மனுஷர்களை போலவே இருக்கிறாங்க. சில ஏஞ்சல்ஸ் விங்ஸோட இருக்கிறாங்க, சில ஏஞ்சல்ஸ் விங்ஸ் இல்லாமல் இருக்கிறாங்க. அநேகருக்கு அவங்க உதவி செய்யும்படி இறங்கி வர்றாங்கலாம். நிறைய ஸ்டோரிஸ் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, ரியாலிட்டியா நீங்க தரிசனத்துல கூட பார்த்துருக்க கூடும். ஈவில் ஸ்பிரிட்ஸும் அதே போலதான். அப்படிப்பட்ட சாண்டிங்ஸ் சொல்லும்போது, அப்படிப்பட்ட ரிச்சுவல்ஸ, ஈவில் ஸ்பிரிட்ஸ வர வைக்கும்படி பல ரிச்சுவல்ஸ் இருக்கு தானே, பல மந்திரங்கள் உண்டு, பல பிளாக் மேஜிக்ஸ் உண்டு. ஸோ அப்படிப்பட்ட புஸ்தகங்களை வச்சு, அப்படிப்பட்ட சாத்தான் சொல்லி கொடுத்த விழுந்து போன தூதர்கள், ஃபாலன் ஏஞ்சல் சொல்லி கொடுத்த அப்படிப்பட்ட சார்சரிஸ், விட்ச்கிராஃப்ட்ஸ், இந்த பிளாக் மேஜிக், இப்படிப்பட்ட காரியங்களை வைத்து மந்திரங்களை சொல்லும்போது அந்த ஆவிகள் புறப்பட்டு வருகிறது. வேதம் சொல்லுகிறது, சவுல் அப்படிப்பட்ட மந்திரவாதியை நோக்கி போன பொழுது அவர்கள் செத்த ஆவிகளை கூட அவர்கள் பூமியிலிருந்து எழும்ப பண்ணினார்கள். அப்படிதானே போட்டிருக்கு. எப்போ? பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல இது நடந்திருக்கு. செத்த ஆவிகளை அவங்க வர வச்சு பேச வைக்கிறாங்க. அது பேரு தான் ஃபெமிலியர் ஸ்பிரிட்ஸ். இந்த பூமியில மனுஷன் மரிச்ச பிறகு அதன் பின்பு ஒண்ணு அவன் பரலோகத்துக்கு போகணும், இல்ல நரகத்துக்கு போகணும். அவ்வளவுதான் ஆண்டவர் நியமிச்சது.
பூமியில மண்ணில இருந்து எடுக்கப்பட்ட மனுஷன் மண்ணாக திரும்பணும். டஸ்ட்ல இருந்து உருவானவன் திரும்ப டஸ்டா மாறணும். இதுதான் கடவுளுடைய படைப்பு. மனுஷன் மரிக்கும் போது முடிஞ்சிச்சு அவனுடைய ஆவி. மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமா இருக்கு. அந்த ஆவி தன்னை படைத்த தேவனிடத்துக்கு திரும்பணும். ஒரு மனுஷன் மரிக்கும் போது அந்த ஆவி எங்க திரும்புமா? நேர தேவன் அண்டைக்கு திரும்பும். அவ்வளவுதான். அடுத்த நிமிஷமே அந்த ஆவி வெளியே வந்துருமா. அந்த ஸ்பிரிட் வெளியே வந்ததுக்கு அப்புறம் யார தன்னை தந்த தேவனிடத்துக்கு திரும்பணும் வேதம் சொல்லுது. அப்ப எல்லாருமே அந்த காடை பார்க்கணும். எல்லாம் வல்ல இறைவனாகிய படைத்தவராகிய கர்த்தரை பார்க்கணும். அப்பதான் உங்களுக்கு தெரியும், ஐயோ இது வரைக்கும் நம்ம மாயையை பின்பற்றினோம். வேதம் அப்படித்தானே சொல்லுது. ஆவி தன்னை படைத்த தேவனிடத்துக்கு, மனுஷனுடைய ஆவி கர்த்தரிடத்துக்கு திரும்புகிறது. அங்க போய் நிற்கும் போது தான் ஜட்ஜ்மெண்ட் உண்டாகிறது. அங்க போய் பார்க்கும் போதுதான் ஜீவ புஸ்தகத்துல பேர் எழுதப்படும் பொழுது எழுதப்பட்டவர்கள் பரலோகத்துக்குள் பிரவேசிக்கிறார், நித்தியத்துக்குள் பிரவேசிக்கிறார். பேர் எழுதப்படலைன்னா அவர்கள் நரகத்தை நோக்கி போகிறார்கள். ஆனால் இப்படிப்பட்ட மந்திரங்களும் சூனியங்களும் செய்வினைகளும் ஈவில் ஸ்பிரிட்ஸ், ஃபாலன் ஏஞ்சல்ஸ், நரகத்திலிருந்து புறப்பட்டு வருகிற அசுத்தாவிகளை அது எழும்ப பண்ணுகிறது. அது இந்த உலகத்துல வாழ்ந்தவர்களை போலவே தோற்றம் அளிக்கிறது. அது பேர் தான் ஃபெமிலியர் ஸ்பிரிட்ஸ். எந்த ஆவியும் சுத்துறது கிடையாது. அதை மரித்த பிறகு நேரா போயிடணும். ஆனா அந்த ஆவிகள் இந்த ஃபெமிலியர் ஸ்பிரிட்ஸா மந்திரம் பண்ணி சூனியங்களை பண்ணி பிசாசுகளை வர வைக்கிற பல விதமான மந்திரங்களை சொல்லும் போது பூமியில் அது பெருகுகிறது. அதன் மூலம் தங்கள் வல்லமைகளை அதிகப்படுத்திக் கொள்ளணும், பிசாசின் வல்லமைகளை வாழணும்னு சொல்லி, அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளணும்னு சொல்லி அநேக தேசத்தின் தலைவர்கள் கூட இப்படிப்பட்ட மந்திரவாதிகளை சந்திக்கிறது உண்டு. வெறும் பவருக்காக, பொசிஷனுக்காக. ஆல் they need is power. அதுக்காக நாங்க என்ன வேணா செய்வோம். இந்த உலக பிரசித்தி பெற்ற பாடகர்கள், நடன கலைஞர்கள் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட ஸ்பிரிட்ஸ்க்கு தங்க சோலையே செல் பண்றோம். தங்க சோலையே அந்த கவர்னன்ஸ் ஏற்படுத்தி சட்டனிக் வர்ஷிப்ல ஈடுபட்டு they will sell the soul to the devil. அப்படின்னா முடிஞ்சிச்சு எல்லாமே. இந்த உலகத்துல உனக்கு எவ்வளவு பேர் வேணுமோ, புகழ் வேணுமோ, அது அத்தனையும் நான் உனக்கு கொடுத்துறேன்னு சொல்லும் பிசாஸ். அவங்க ஏற்படுத்துற கவர்னன்ட் என்ன? மரிச்ச பிறகு நான் உன்கிட்ட வந்துடுவேன், சேட்டன் நான் உன்கிட்ட வந்துடுவேன். ஆனா இந்த உலகத்துல எனக்கு நீ பயங்கர பெருமையும் காசும் புகழ்ச்சியும் பெருமையும் நீ கொடு. அந்த உடன்படிக்கையை ஏற்படுத்து. ஆகவே தான் உலகத்துல பெருமைகளையும் புகழ்ச்சிகளையும் ஜனங்க சில பேர் பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்ட அவங்களுடைய பாட்டை கேட்கும் போது, அப்படிப்பட்ட மோட்டிவேஷனான ஸ்பீச்சை கேட்கும் போதே நம்மளுக்கு இங்கேயே புல்லரிக்க ஆரம்பிச்சிடும். பா, என்ன மோட்டிவேஷன் பாட்டு, நான் மோட்டிவேஷனல் ஸ்பீச். அவங்க எல்லாம் சாத்தானுக்கு தங்களை விற்று போட்டவர்கள். அவங்க சோல்ஸ் எல்லாம் சாத்தானுக்கு வித்திருப்பாங்க. அதுக்கு ஒரு பவர் உண்டு தானே. அங்க காதுல கேட்கும் போது இங்க இது டான்ஸ் ஆட ஆரம்பிச்சு. ஈவில் பவர்ஸ், ஃபால்ஸ் பீஸ், ஃபால்ஸ் பீஸை கொடுக்கும். அது கேட்கும் போதே ஒரு அப்படியே மைண்ட் அப்படியே ரிலாக்ஸ் ஆகிற மாதிரி இருக்கும். டிசெப்ஷன் ஆஃப் சேட்டன், அது பேர் ஃபால்ஸ் பீஸ், டிசெப்ஷன். அதுல இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் மாட்டி இருக்கு. கையிலேயே மொபைல் உண்டு,
அதில் அப்படி கொஞ்சம் அப்படி உள்ள போனீங்கன்னா ஒரு பாதாளமே நேரம் தெரியும் உலகம். கொஞ்ச நேரம் அதில் பாண்டேஜில் மாட்டிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் எங்கே ஜெபம், அதுக்கப்புறம் பைபிள் வாசிக்க தோணாது, ஜெபிக்க தோணாது. ஊழியமா, மீட்டிங்கா, எதுக்கு போகணும், 2 வாரம் பிரேக் எடுப்போம், ஏன் போகணும், ரெகுலராக ஏன் போகணும். அப்போ தான் வீட்டில் இருக்கவங்களாம் காமிப்பான், இவங்க பிரச்சனை பண்ணுவாங்க, அவங்க யாரும் எதுவும் பண்ண மாட்டேன், பிரச்சனையே நீ தான், பிரச்சனை நீ தான். நம்மளே ஜஸ்டிஃபை பண்ணிக்குவோம், நம்மளை ஜஸ்டிஃபை பண்ணிக்குவோம். ஃபெலோஷிப் என்பது, ஐக்கியங்கள் என்பது, அது ரெகுலரா ஆண்டவரை சந்திக்கிற இடம். அதுல நம்ம பெர்ஃபெக்டா இருந்தா தான் சந்திக்கணும்னு கிடையாது. அவர் இம்பெர்ஃபெக்ட் பீப்புளை தான் நேசிக்கிறார், பெர்ஃபெக்ட் பீப்புளோட இருக்கிறார் எப்பவுமே. இம்பெர்ஃபெக்டா வரும்போது தான் தம்முடைய மகிமையினால அவங்கள பெர்ஃபெக்ட் ஆக்குறார். மந்திரங்களும் சூனியங்களும், நீ இந்த இதை கட்டிக்கிட்டீனா, இந்த கல்லை வச்சுக்கிட்டீனா, இந்த படத்தை வச்சுட்டீனா, உனக்கு எல்லா பிளெஸிங்ஸும் வந்துடும். இது இங்கிருந்து கிளம்பி போய் அந்த கல்லை 50,000 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு வரும். 25,000 ரூபான்னு சொல்லுங்க ஒரே ஒரு போட்டோ, 25,000 ரூபாய்க்கு அந்த போட்டோ. அதுக்கு 25 ரூபாய் கூட தேராது. அந்த போட்டோவை பார்க்கும் போதே இதுக்கு full evil powers, demonic powers, demonic images, இதெல்லாம் பிசாசு வீட்டுக்குள்ள உட்காந்துருக்கும். அதை நீங்க அக்ரி பண்ணி நீங்க எடுத்து உங்களுக்குள்ள வச்சீங்கன்னா அது உங்களுக்குள்ள வந்துடும். இனி வர நாட்கள் அது தேசங்கள்ல பெருக போகிறது, தேசங்களுக்குள் பெருக போகிறது. எல்லாமே டிசெப்ஷன் தான். சபைக்குள்ள தேவனை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும். அங்க இடத்துல இமேஜஸ்க்கு இடமே கிடையாது, பிக்சர்ஸ்க்கு இடமே கிடையாது. உலகத்துக்கும் நமக்கும் சம்பந்தமே கிடையாது. உலகத்தில் இருக்கிற பண்டிகைகளுக்கும் உனக்கும் சம்பந்தமே கிடையாது. நோ காம்ப்ரமைஸ். டோன்ட் கரப்ட் யுவர் ஸ்பிரிச்சுவல் லைஃப். இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ளே அது வருது, கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வருது, கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வருது. மந்திரவாதிகள் இந்த பெந்தேகோஸ்தே அபிஷேகம் பெற்ற, பெந்தேகோஸ்தே நாளில அந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற அப்போஸ்தலர்ல பார்த்தபோது கலங்கினாங்களாம். அவங்க போன இடத்துல அந்த எழுப்புதல் இருந்துச்சாம். உங்க மேல பரிசுத்தாவின் அபிஷேகம் இருந்துச்சுன்னா உங்க மேல அந்த மந்திரத்தை தூக்கி போட்டா என்ன ஆகணும்? கை கால் விளங்காம போயிடணுமா? என்ன ஆகணும்? மந்திரம் எரிஞ்சிடணும். இல்ல அது தூக்கியே போடாம அங்கேயே நிக்கணும். இங்க நிறைய பேர் டெலிவரன்ஸ்க்காக வந்தவங்க தான். சில வேளை இங்கேருந்து நான் மாஸ் பிரேயர் பண்ணும்போது பரிசுத்தாவின் வல்லமை இறங்குது, மந்திரங்கள் சூனியங்கள் எரியுதுன்னு சொல்லுவேன். ஆனால் என்ன நடக்குதுன்னு சொல்ல மாட்டேன்ல. சில வேளை பார்த்தீங்கன்னா சில பிசாசுகள், சில விக்கிரகங்கள் ஆவியில் இந்த இடத்துல அப்படி நிற்கும். முன்னாடி அந்த ஸ்பிரிட்ஸ் இங்கே நிற்கும். இவங்கள தான் நான் பிடிச்சி வச்சிருக்கேன், இந்த குடும்பத்தை நான் தான் கட்டி வச்சிருக்கேன், இதுதான் காசு கொடுத்து வாங்கி வச்சிருக்க போட்டோ. அது அப்படியே ஸ்பிரிட்ல நிற்கும். கர்த்தருடைய வல்லமை இறங்கும் போது அது எரிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைங்க வாழ்க்கையில் டெலிவரன்ஸ் வந்துடும், ஹீலிங் வந்துடும், பிளெஸ்ஸிங்ஸ் வந்துடும். குடும்பத்தில் இருக்கவங்களாம் பாண்டேஜில் இருப்பாங்க, இந்த பிள்ளைங்க வாழ்க்கையில் ஒரு பிரேக் த்ரூ வந்துட்டே இருக்கும். பரிசுத்த ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு. ஆண்டவர் இந்த மாசத்துல, இந்த வருஷத்துல, இந்த தேதியில உனக்கு ஒரு விடுதலைன்னு சொல்லிட்டாருன்னா அது கர்த்தரிடத்துல வந்திருந்ததுன்னா
அது நிறைவேற ஆரம்பிக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நிறைவேறும். அதுக்கு தேவன் நிற்பார். அந்த வார்த்தைக்கு தேவன் பின்னால நிற்பார் அதை நிறைவேற்ற. சொன்னவங்க போய் பின்னாடி நின்று சொன்னல நடந்துட்டோம் நீங்க கூட. அந்த வார்த்தை கத்திரத்தில் வந்ததானால் அந்த வார்த்தை நிறைவேற்றும்படி அவர் சொன்னதை செய்யும் அளவும் அவருடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் அவருடைய கரமும் அதோடு கூட இருந்தது. தேவன் அவரோடு கூட இருந்தபடினா, தேவன் அவரோடு கூட இருக்கணும். அதனாலதான் அவர் ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரிச்சிருந்தார். அவரோடு கூட இருந்தபடினால் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் பிடியில அகப்பட்ட யாவரையும் விடுதலையாக்குறவர், குணமாக்குறவராயும் தேவன் அவரோடு கூட இருந்தபடினா, உங்களோடு கூட கர்த்தர் இருந்தார்னா மந்திரவாதிகளும் உங்களுக்கு முன்பாக நிற்க முடியாமல் போகும். மந்திரங்களும் சூனியங்களும் செய்வினைகளும் அது வல்லமை இல்லாமல் போகும். நம்ம மேல இறங்கி இருக்கிற அந்த அபிஷேகம் விலையேறப்பட்டது நினைச்சீங்கன்னா, ஒருவேளை உங்க குடும்பத்தை தொடர்ந்து வர்ற அந்த கட்டுகள், உங்க குடும்பத்தில் இருக்கிற சில நபர்கள் உயிரை எடுத்திருக்கலாம், காலத்துக்கு முன்னே மரிச்சிருக்கலாம், ஆக்சிடென்ட்ல மரிச்சிருக்கலாம், சூசைட் பண்ணி மரிச்சிருக்கலாம். உங்க மேல இறங்கி இருக்கிற அந்த அபிஷேகம் அது அப்படியே அரெஸ்ட் பண்ணிடும். உங்களுக்கு அப்புறம் இந்த ஜெனரேஷன்ல வராதபடி அதை தடுத்துரும். அந்த அபிஷேகம் மட்டும் நமக்குள்ள நிலைச்சிட்டே இருக்கணும். அந்த அபிஷேகம் தானா இருக்கிற எல்லாத்தையும் எரிச்சு போட்டுரும். அந்த அபிஷேகம் அவைகளை எரித்து சாம்பலாக்கும். மந்திரவாதிகளும் இந்த அபிஷேகத்தை பெற்றவங்களை பார்த்த போது கலங்கினார்கள். மந்திரவாதிகளை கலங்க வைக்கிற அபிஷேகம், விக்கிரக ஆவிகளை கலங்க வைக்கிற அபிஷேகம், சூனியங்கள் செயல்படாமல் போ, மந்திரங்கள் செயல்படாமல் போ. நீங்க டிராவல் பண்ற வாகனத்துல அந்த அபிஷேகம் வந்து முடியும். நீங்க வச்சிருக்கிற பொருட்கள் அந்த அபிஷேகம் இருக்கும். உடுத்திருக்கிற அந்த வஸ்திரத்தில் அந்த அபிஷேகம், பிசாசுகள் அவர்களுக்கு முன்பதாக நிற்க முடியாமல். இவங்க பிசாசுக்காகலாம் ஸ்பெஷலா பார்த்து ஜோமன்லாம் பண்ண போவாங்க. தேவன் அவர்களோடு இருந்தாங்கன்னா பிசாசுக்கு தெரியும் அவங்க அங்க வராங்கன்னு சொல்லி. பிசாசுக்கு தெரியும் இவங்க இந்த இடத்துல காலை வைக்க போறாங்கன்னு சொல்லி. அது தானாகவே அது எரிஞ்சு போயிடும். உன் ஜெனரேஷனை கர்த்தர் உங்களை எழுப்புகிறார்னா, நீ உன் ஜெனரேஷனை காக்க வந்த ரட்சகன். You are a savior to your society. You are a savior to your nation. நம்மள ரட்சகனா தான் எழுப்பினார். சிம்சோனை ஒரு ரட்சகனா எழுப்பினார், பாராக எழுப்பினார், எப்தாவை எழுப்பினார், ஒவ்வொரு தெபோராலை எழுப்பினார். அவர்கள் ரட்சிக்கிறவர்களாய், ரட்சகர்களாய், ராட்சதர்ல கூட மேற்கொண்டார்கள். நம்ம மேல இருக்கிற அந்த அபிஷேகம் அது எல்லாவற்றையும் தன் காலின் கீழே போட வைக்கிற அபிஷேகம். இனி வர நாட்கள்ல இந்த உலகத்தில் அப்படிதான் எழுப்புதல் வரணும்னா இப்படிப்பட்ட அபிஷேகத்தை பெற்றவங்க தான் எழும்ப முடியும். மற்றவங்கலாம் அப்படியே மங்கி மங்கி அணைந்து போவார்கள். பாதி பேர் சபைகளை விட்டு ஓடி போடுவாங்க, பாதி பேர் சிறைச்சாலைக்கு போயிடுவாங்க. இனி வர நாட்கள் அப்படிதான் இருக்க போகிறது. உண்மையாய் கர்த்தருக்காய் வைராக்கியமாய் ஊழியம் செய்கிறவர்கள், இந்த அபிஷேகத்தை பெற்றவர்கள், மந்திரவாதிகளும் மந்திரங்களும் அவளுக்கு விரோதமாய் செயல்படாமல் போற்று. மோசேக்கு முன்பதாக மந்திரங்கள் செயல்படல. அதுக்கு முன்னாடி கர்த்தர் மோசேயை ட்ரெயின் பண்ணார். எங்க ட்ரெயின் பண்ணார் தெரியுமா? எப்ப மோசே அந்த முட்செடியை பார்த்து, அந்த முட்செடி வெந்து போலன்னு அதை உற்று பார்த்த போது, அதன் பின்பு இவர் தேவனோடு பேசுறார், தேவன் இவரோடு பேசுறார். அதுதான் பிரேயர் ஃபெலோஷிப். பிரேயர் ஃபெலோஷிப்னா என்ன? பிரேயர்னா என்ன? நாம தேவனோடு பேசுறது, தேவன் நம்மோட இடைபடுறது. அங்க இடைப்பட்ட போது ஆண்டவர் என்ன சொல்றார் மோசேயை பார்த்து? மோசே,
உன் கையில் இருக்கிற கோலை போடு. அது சர்ப்பமாய் மாறிற்று. அதன் வாலை பிடிச்சி தூக்கு. அதை தூக்கின போது அது கோலாய் மாறிற்று. என்னத்துக்கு ட்ரைனிங் கொடுக்குறாரு? மிரக்கிள்ஸ்க்கு பர்சனல் பிரேயர்ல ஃபெலோஷிப்ல ட்ரைனிங் கொடுக்கிறார் ஆண்டவர். புரிஞ்சிச்சா இல்லையா? தன்னுடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி ஒருவேளை அந்த இடத்துல ஆண்டவருக்கு ட்ரைனிங் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கலன்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்துல போன உடனே வந்து கீழே கோலை தூக்கி போட்டிருப்பாரா அவரு? மோசைக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. நம்ம ஒன் அண்ட் ஒன் என்கவுண்டர் வித் காட், ரிலேஷன்ஷிப் வித் காட் இருக்கும்போது தான் என் பிதா எதை செய்கிறாரோ அதையே நான் செய்கிறேன்னு சொல்றார் ஆண்டவர். என் பிதா யாரை எழுப்ப சொல்றாரோ அவர்களை நான் எழுப்புறேன்னு சொல்றேன். ஸோ எல்லாமே நமக்கு மீட்டிங் முன்னாடி கர்த்தரோடு பேசும்போது, ஐக்கியப்படும் போதே அது நடக்கிறது எல்லாத்தையும் ஆண்டவர் சொல்லி கொடுத்துருவார். என்ன ப்ரீச் பண்ணணும், எப்படி ப்ரீச் பண்ணணும், எப்படி டெலிவரன்ஸ் ப்ரேயர் பண்ணணும், எப்படி ஹீலிங் ப்ரேயர் பண்ணணும், எப்படி மிரக்கிள்ஸ் நடக்கும். சில மீட்டிங்ஸ்லாம் போகிறதுக்கு முன்னாடி பொது மீட்டிங்காக இருந்துச்சுன்னா வர்றவங்களுடைய பெயர்கள், அவங்களுடைய பிரச்சனைகள், இல்லை மிரக்கிள்ஸ் எப்படி ஹீல் ஆகும், எத்தனை பேர் ஹீல் ஆவாங்க, எல்லாத்தையுமே முன்னாடியே ஆண்டவர் காமிச்சிருவார். ஆகவே தான் வந்து மைக் எடுக்கும் போதே வெளிப்பாடுகளை கொடுக்க ஆரம்பிச்சு அதன்படி மிரக்கிள்ஸ் நடக்க ஆரம்பிக்கும். அதுக்கு என்ன நடக்கணும்னா, நம்ம எதிர்பார்க்கறதெல்லாம் மிரக்கிள்ஸ் நடக்கணும், வல்லமை பெருகணும், அபிஷேகம் விளங்கணும், இறங்கணும். அதுக்கு முதலாவது கர்த்தரோடு கூட ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருக்கணும். ரெண்டாவது கர்த்தருடைய வல்லமை விளங்கும்படி அவரோடு கூட பர்சனல் என்கவுண்டர் வித் காட். மந்திரவாதிகளும் கலங்கத்தக்கதான அபிஷேகம். நம்பர் 3, அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 54-60. இவைகளை அவர்கள் கேட்ட பொழுது மூர்க்கமடைந்து அவனை பார்த்து பல்லை கடித்தார்கள். அவனோ முழங்கார்படியிட்டு, ஆண்டவரே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான். மூன்றாவது, the apostolic anointing, the Pentecostal glory ஒரு பிலீவர் மேல இறங்கும் போது அவர்கள் கர்த்தருக்காக மரிக்கவும் துணிவார்கள். கர்த்தருக்கு சாட்சியா நிற்பாங்க, சாட்சியா தேவனுக்காக மரிக்கவும் துணிவார்கள். இந்த மெசேஜ் எழுதிட்டு இருக்கும் போதே எனக்கு ஒரு ஃபார்வர்டு வந்துச்சு. அதில் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை அவங்க தேவனுக்காக ஊழியம் செய்து கொண்டிருக்கும் போது அவங்கள மர்டர் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி. கரெக்டாக தான் மெசேஜ் எழுதிட்டு இருக்கேன். ஸோ ஆண்டவர் சொன்னார், இனி வர நாட்களில் apostolic ministry is a ministry of martyrdom. ஏகர் இனி வர நாட்களில் இரத்த சாட்சிகளாய் மரிப்பார்கள். இதுதான் தேவனுடைய வருகைக்கான அடையாளம். அந்திகிறிஸ்துவின் நாட்கள் அநேகர் மரித்து போவார்கள். அதுக்கு முன்பதாக எழுப்புதலின் நாட்களில் ஒரு பக்கம் அநேகர் கர்த்தரை ஏற்றுக்கொள்வார்கள், இன்னொரு பக்கம் சாட்சியா இருக்கிற அநேகர் கர்த்தருக்காக மரித்து போவார்கள். நமக்குள்ள அந்த வைராக்கியம் இருக்கணும். ஒவ்வொரு அப்போஸ்தலரும் பார்த்தீங்கன்னா they died as martyrs for Jesus. இந்த மார்ட்டியர்ஸா மரிக்கிறவங்க அநேகர் இப்படி நினைக்கிறாங்க, இவ்வளோ கஷ்டப்பட்டு துடித்து மரிப்பாங்கன்னு சொல்லி. ஆனால் அநேகர் அதை தரிசனத்தில் பார்த்தவர்களும் அப்படிப்பட்ட இரத்த சாட்சிகளாய் மரித்தவர்களுடைய தரிசனங்களை பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் என்ன நடந்துச்சுன்னே உங்களுக்கு தெரியாது. ஸ்தேவான கல் எறிஞ்ச போது அவர் பரலோகத்தில் கர்த்தர் இருக்கிறத தான் பார்க்கிறார்.
கர்த்தருடைய மகிமையை பார்க்கிறார். ஏசாமி பிதாவின் வலது பார்சத்துல நிக்கிறத பார்க்கிறார். அதான சொல்றார் அவர், நான் பிதாவை காண்கிறேன். சிங்காசனத்துல வலது பார்சத்துல இயேசுவானவர் நிக்கிறதை பார்க்கிறேன். அது சொல்ல சொல்ல இங்க இருக்கிற ரத்த ஆவி பிடிச்சவங்களுக்கு இன்னும் பத்தினி எரியுது. என்ன ஆவி பாருங்க, தீர்க்கதரிசிகளை அப்போஸ்தலரை கொல்ற எசபேலின் ஆவி பிடித்த ஜனங்க, ஸ்பிரிட் ஆஃப் ஜெசபேல். அங்க எங்கேயாவது அவங்க கல்லெறியும் போது ஸ்தேவான் ஐயோ ஐயோன்னு கத்த மாதிரி ஏதாவது போட்டிருக்காங்க. ஸ்தேவான் மிகுந்த சத்தமிட்டு கத்திக்கொண்டே அப்படியா போட்டிருக்கு? ஏதாவது ஒண்ணு கத்தி இருக்கணும் தானே, கொஞ்சமாவது எழுதியிருப்பாங்களா இல்லையா? இவங்க கல் எடுத்து அடிச்சிட்டு இருக்கிறாங்க, வடை சொல்ற மாதிரி கல்லு பாட்டுக்கு அங்க விழுது. இவர் தரிசனம் பார்த்துட்டு இருக்கிறார். அதை பார்க்கும்போது நான் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்றேன்னா, அவங்க அடிச்சதே ஸ்தேவானுக்கு தெரியாது. அவர் ஸ்பிரிட் மறிக்கிறதுக்கு துணிந்துச்சு. இவங்க கல்லெறிஞ்சாலும் என் ஸ்பிரிட் நான் மறிக்கிறதுக்கு துணிஞ்சிட்டேன். அந்த கவனன்ட், அந்த தாட், அவ்வளவுதான். The spirit is lifted up from his body. அவன் கல் எறிஞ்சிட்டே இருக்காங்க. அவரை இயேசுவாமியை பார்க்கும்போது இயேசுவாமி சொல்லி கொடுத்த அந்த தாட்ஸ் தான் ஸ்தேவானுக்குள்ள வருது, ஸ்டீஃபனுக்குள்ள வருது. என்ன வருது? ஆண்டவரே, இந்த பாவத்தை இவர்கள் மேல் சும்மா. ஏன்னா இயேசுவாமியை பார்க்கும்போது பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்களேன்னு சொன்னார்ல, அதுதான் ஸ்டீஃபனுக்குள்ள ரெம்பரன்ஸ்க்கு வருது. வேற எதுவுமே அந்த இடத்துல அவருக்கு தெரியல. ஸ்பிரிட் லிஃப்ட் ஆயிருக்கும். ஸோ ஒவ்வொரு முறையும் ஆண்டவருக்காக மறிக்க துணியும் போது நான் நினைக்கிறேன், அநேக பரிசுத்தவான்கள் கூட எரிக்கப்பட்டு மறிச்சாங்க தானே. They were burned to death, burnt alive. ஸோ அப்படி அவங்க கிறிஸ்துவ மறுதலிச்சிருங்க, இல்லை அவரோட ஊழியத்தை செய்ய மாட்டேன்னு சொல்லுங்க, இல்லைன்னா அவங்களை கொளுத்திடுவோன்னு சொல்லும் போது கொளுத்திருங்க அப்படின்னு சொன்னும் போது அவங்க கொளுத்தும் போதே தேவன் அவங்க ஆவியை லிஃப்ட் பண்ணிருப்பார். தட் இஸ் த மர்சிஸ் ஆஃப் காட், தட் இஸ் த கிரேஸ் ஆஃப் காட். அந்த சஃபரிங்கை கூட தூக்கிறார். பட் த ஒன் கண்டிஷன், நம்மளுடைய மைண்ட் அந்த எண்ட் மொமெண்ட்லையும் கர்த்தரை நான் மறுதலிக்க மாட்டேன்னு சொல்லி அந்த மைண்டை பார்க்கிறார், ஹார்ட்டை பார்க்கிறார். அவங்க கடைசி வரைக்கும் பின்வாங்காம ஆண்டவருக்காக நான் மறிக்கவும் ஆயத்தோன்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க பாருங்க. லிஃப்ட் பண்ணிடுவார். That is the grace for martyrdom. கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபைகளை கொடுக்கிறார் மரிச்சு போகிறவங்க. கர்த்தர் நம்மளை லிஃப்ட் பண்ணிடுவார். It is the grace of God. சென்ட் தாமஸ் கர்த்தர் அவருடைய அப்போஸ்தல செயின்ட் நம்ம தேசத்துக்கு அமிச்சார். நம்ம தேசத்தான அமிச்சாரு. எங்க மரிச்சார்? மலையில மரிச்சார். மலையில ஓடும்போது அவரை ஈட்டியில குத்துனாங்கன்னு போட்டோம். சென்ட் தாமஸ் மவுண்ட்ல ஒரு சர்ச் இருக்கு. அந்த ரத்தம் இந்த பூமியில சிந்தப்பட்டபடினால அந்த எழுப்புதலின் அபிஷேகம் நம்ம பட்டணத்துல இருந்து, தமிழ்நாட்டில் இருந்து, இந்திய தேசத்துல இருந்து அது உலகம் எங்கும் பரவும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நம்ம தேசத்துல, நம்ம சென்னையில அந்த ரத்தம் சிந்தப்பட்டபடினால் தேவன் ஒரு எழுப்புதலை, எந்த இடத்துல எல்லாம் அவருடைய பரிசுத்தவானுடைய ரத்தம் சிந்தப்பட்டிருக்கோ அந்த இடத்துல எல்லாம் ஒரு எழுப்புதலை நம்ம பார்க்க முடியும். ஏன்னா அந்த ரத்தத்துக்காக தேவன் இறங்குவார். எந்த இடத்துல தம்முடைய பரிசுத்தவானுடைய ரத்தம் சிந்தப்படுதோ அந்த இடத்துல பெரிய எழுப்புதல் உண்டாகும், பெரிய ரட்சிப்பு உண்டாகும். எழுப்புதல் சொல்றதை விட பெரிய ஆத்தும அறுவடை உண்டாகும், பெரிய ரட்சிப்பு. ஸோ நம்ம எல்லாம் பாக்கியம் பெற்ற ஜனங்கள். ஸோ தமிழ்நாட்டில இருந்து
நம்ம சென்னையில இருந்து, இந்திய தேசத்துல இருந்து அது அப்படியே உலகம் எங்கும் பரவும். அப்படி ஒவ்வொரு அப்போஸ்தலர்களும் ஒவ்வொரு இடத்துல மரிச்சிருக்கிறாங்க. அந்த ஒவ்வொரு இடத்துல இருந்தும் ஒரு மகிமையான எழுப்புதல் உலகம் எங்கும் பரவும். அவங்களுக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு கிரேஸ், அவங்களுடைய ஆத்துமாக்களுக்கு அந்த ரத்தத்துக்கு தேவன் கொடுக்கிற ஒரு கிருபை. ஆண்டவரே, நாங்க மரிச்ச இடத்துல இருந்து பெரிய ஆத்தும அறுவடை இந்த உலகத்துக்குள்ள உண்டாகணும். அவங்களுக்கு ஆண்டவர் ஒரு கிஃப்டா அதை கொடுக்கிறார். அது அவங்களே வந்து செய்ய முடியாது. கடைசி நாட்களில் நாம தான் அதை கொண்டு போக போகிறோம். மறிக்கவும் துணிந்தார்கள். இப்படிப்பட்ட மிஷனரிகள் நம்ம இந்திய தேசத்துக்கு வந்திருக்காங்க, உலகம் எங்கும் போயிருக்காங்க. அப்படிதானே? எத்தனையோ சொத்துக்களை இழந்து விட்டு, குடும்பங்களை விட்டு ஆப்பிரிக்கா தேசத்துக்கு, இந்திய தேசத்துக்கு, காட்டு மிராண்டிகள் இருக்கிற பல இடங்களுக்கு. இன்னைக்கு நீங்க நானும் நல்ல ட்ரெஸ் போட்டு நிக்கிறோம்னா, உட்கார்ந்துருக்கோம்னா, அதுக்கு காரணம் மிஷனரிகள் இங்க வந்தனாலதான். கடைசி நாட்கள்ல கலப்படமான ஊழியக்காரங்களும் எழும்புறாங்க. அந்த இடத்துல ஒரு எழுப்புதல் இருக்காது, ரட்சிப்பு இருக்காது. உலகத்தையே பார்க்க வைக்கும், பரலோக தேவனை பார்க்க வைக்காது. இப்படிப்பட்ட உபதேசங்கள், துருபதேசங்களை விட்டு விலகுன்னு கர்த்தர் சொல்றார். இப்படிப்பட்ட அந்நிய ஆவிகளுக்கு எச்சரிக்கையா இருங்க ஆண்டவர் சொல்றார். ஸ்பிரிட் ஆஃப் கரப்ஷன் அந்த தேசங்களுக்குள்ள, சபைகளுக்குள்ள பெருகுகிறது. இப்படிப்பட்ட ஆவிகளை சபைகளுக்குள்ள விடும்போதே அது சபையே நாசப்படுத்திட்டு போயிடும். டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஸ்பிரிட்ஸ், டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஸ்பிரிட்ஸ் அது அப்படியே ஜனங்களுக்குள்ள ஒரு மந்தத்தனத்தை உண்டாக்கிடும். அதுக்கப்புறம் அவங்களால ஜெபிக்கணும்னு எண்ணமே இருக்காது. அப்படிப்பட்ட மெசேஜஸை கேட்டோம்னா அதுக்கப்புறம் இவங்களுக்குள்ள ஆவி அண்ணல் அவிஞ்சு போயிடும். அப்படிப்பட்ட பாட்டை கேட்டாலும் முடிஞ்சிடும். எல்லாம் பாட்டு பாடுறாங்கன்னு சொல்லி எல்லா பாட்டையும் கேட்டு உட்கார்ந்துருக்காங்க. சில பாட்டுகளை கேட்கும் போது ஆவி அவிஞ்சிடும். பாட்டு லிரிக்ஸ் நல்லா இருக்கும், ஸ்பிரிட்டே இருக்காது. நமக்குள்ள ஒரு மந்தத்தனம் வந்து விட்டா அது அப்படியே ஒரு ஸ்லம்பர்னஸ் நமக்குள்ள, நம்ம ஸ்பிரிட் அப்படியே டவுன் ஆகிடும். வைராக்கியமான அபிஷேகம் பெற்ற ஊழியர்கள் தேவை. நம்பர் 4, அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 1-23 வசனங்களை வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் போன இடத்துல எல்லாம் எதிர்ப்பு. People were against them, against their doctrines, teachings, against their ministry. மிரக்கிள் நடந்தா எதிர்ப்பு, அங்க ரட்சிப்பு நடந்தா எதிர்ப்பு, டீச்சிங்ஸ் இருக்கும் அங்க எதிர்ப்பு. If you are a true minister of God, true believer, people will be against you. சேரவே சேராது, ஒட்டவே ஒட்டாது. இல்லைன்னா லட்சக்கணக்கான மக்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. எதிர்ப்புக்கு அஞ்சாமல் ஊழியம் செய்தார்கள். எதிர்ப்புக்கு அஞ்சாமல் கிறிஸ்துவை பின்பற்றினார். இனி வர நாட்கள்ல உங்களுக்கு முன்னாடி சேலஞ்ச் தான். ட்ரூ காஸ்பல் போல் சர்ச், ட்ரூ காட் கம் சர்ச், ட்ரூ வேவ் கம் சர்ச். இதுக்கு மேல வைராக்கியத்தை நீங்க தான் காமிக்கணும். ஜெபத்துல நீங்க தான் இறங்கணும். ஐயோ இது ரொம்ப கஷ்டமான பார்த்து இது எனக்கு செட் ஆகலன்னு சொல்லி பிசாசுக்கு இடம் கொடுத்து போனீங்கன்னா நீ தான் அந்த வழி, தவறான வழியை சூஸ் பண்ற. போய் எங்கேயோ அடிபட்டு திரும்புவே, அதுக்குள்ள பல காரியங்களை இழந்து போயிடும். சில திரும்பாமையே போயிருக்கவங்க உண்டு. அப்போஸ்தலர்கள் எதிர்ப்புக்கு அஞ்சாமல் ஊழியம் செய்தார். கர்த்தருக்கு மட்டும் பயந்தாங்க. அவங்க முகம் கர்த்தரை மாத்திரம் பார்த்துட்டு, கர்த்தருடைய வழியை மட்டும் நோக்கிட்டு இருந்துச்சு.
நீங்கள் ஒவ்வொருவரும் அந்த அபிஷேகத்தை பெற்றிருக்கிறீங்க. நீங்கள் ஒவ்வொருவரும் அதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. இனி வர்ற நாட்கள்ல கர்த்தர் உங்களை கொண்டு ஒரு பெரிய எழுப்புதல தேசங்களுக்குள்ள கொண்டு வருவார். எதிர்ப்புக்கு அஞ்சாம உங்க குடும்பத்துல இருக்கட்டும், நீங்கள் வசிக்கிற இடத்துல, வேலை செய்யற இடத்துல, வாழ்ற தேசத்துல நீங்கள் கர்த்தருக்காக வைராக்கியம் காமிச்சீங்கன்னா அவர் உங்களுக்காக வைராக்கியம் காமிப்பார். நான் அப்படியே தான் இருப்பேன். ஆண்டவர் எனக்காக வைராக்கியம் காமிக்கணும்னா காமிக்க மாட்டேன். நான் நேபுகாத்நேச்சார் வழங்கின சிலையை நான் வணங்குவேன். கர்த்தர் என் பக்கத்துல நின்றுட்டு இருக்கணும்னா நிக்க மாட்டேன். நான் கர்த்தரை தவிர வேற எதுக்கும் பணிந்து கொள்ள மாட்டேன்னு அவங்க வைராக்கியம் காண்பித்த பொழுது கர்த்தர் அவர்களுக்காக வைராக்கியம் காமிச்சார். நான் எப்பொழுதும் போல என் தேவனை ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருப்பேன் தானியேல் மாதிரி வைராக்கியம் காமிச்சாதான் கர்த்தர் தம்முடைய வைராக்கியத்தை அங்க சிங்கத்தின் நடுவில் காமிப்பார். நான் வைராக்கியமே காமிக்க மாட்டேன். நான் ஜெபமே பண்ண மாட்டேன். மொத்தமா மழை பெய்யும் போது வந்து நின்னுக்குவேன். அந்த மழையில என் மேல பட்டுச்சுன்னா உண்டு, படலன்னா உண்டு. நான் மாறினோன்னா மாற வாய்ப்பே கிடையாது. நம்ம பர்சனல் ரிலேஷன்ஷிப் வித் காட், எதிர்ப்புக்கு அஞ்சாமல். எதிர்ப்புனா ஏதோ உங்களுக்கு விரோதமா வர எதிர்ப்பு இல்லை, உங்களுக்கு விரோதமா வர போராட்டம். நெகட்டிவ் தாட்ஸ், நெகட்டிவ் ஃபீலிங்ஸ், அவிசுவாசமான காரியங்கள், உங்களை பயமுறுத்துற ஈவில் தாட்ஸ், இதெல்லாம் எதிர்ப்பு. சாத்தான் பயமுறுத்தும். எப்போ நல்லா ஜாம் பண்ணி படுக்கிறோமோ அன்னைக்கு தான் 2 பிசாசு வந்து மிதிக்கும், குதிக்கும், டான்ஸ் ஆடும். கிட்ட பார்த்துட்டு போச்சுன்னுவாங்க சில பேர், பார்த்துருக்கீங்களா? எனக்கு வந்து கிட்ட பார்த்துட்டு போச்சு, 3 நாள் தூங்காது. அது கிட்ட பார்க்குற மாதிரியே இருக்கும். நம்ம கத்தரை பார்த்தா தானே அதை பார்க்கறதுக்கு பயமா இருக்கு. கிட்ட பார்க்காம எங்க பார்க்கும்? அந்த கண்ணு பிசாசு பார்த்துச்சு. அந்த பிசாசு கண்ணு ரெட்டிஷா இருந்துச்சு, பின்ன ப்ளூ ஐஸா இருக்கும். அதுவே ஒரு அரகண்ட். அது கண்ணு ரெட்டா தான் இருக்கும். அது எந்த கலர்ல இருந்தான்னா, நீ ஏசாமியை பார்த்தீங்கன்னா உன் மேல ரெட் கலர் இருந்துச்சுன்னா எந்த ரெட்டு வந்தாலும் இந்த ரெட்டு கேன்சல் பண்ணிடும். உன் மேல இருக்கிற அபிஷேகம் பிசாசை உன் இடத்துல இருந்து துரத்தும். நீ நல்ல அபிஷேகத்தில் இருக்கும் போதும் பிசாசு வரும், நீ அபிஷேகத்தில் இல்லாத போதும் பிசாசு வரும். நீ நல்ல அபிஷேகத்தில் இருக்கும் போது மேல அபிஷேகம் இருக்குதுல அதை உத்து பார்த்துட்டு போகவாது வரும். என்னடா அது ஜாலியா படுத்திருக்கும், இன்னைக்கு ஏதோ பிளாங்கெட்ல படுத்திருக்கு, அது மேல ஒரு ஜொலிக்குது லைட்டு அப்படின்னு பிசாசு உத்து பார்த்துட்டு போ. அது உன்னை ஒன்னும் சேதப்படுத்தாது, அது உன்னை ஒன்றும் செய்யாது. இஸ்ரவேலை காக்கிற தேவன் உன் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கார். ஒருவேளை அவரை கூட பார்த்துட்டு போயிருக்கலாம். அந்த மாதிரி ஒரு விசுவாசத்துக்குள்ள வாங்க. அது பிசாசு அப்படி நடந்து போச்சுன்னா அது வழி, அதுதான் அவன் வழி விட்டு வச்சிருக்கான். வழி விட்டாதான் போகும் பிசாசு. அது நடக்கும், உட்காரும், எழுந்திருக்கும், படுக்கும், கதவு தட்டும். அது ரெகுலரா பண்றது. நாம ஒரு நாள் அதை பார்த்து பயப்படக்கூடாது. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க, அவன் உங்களை விட்டு ஓடி போவான். என்னைக்கு நம்ம நெகட்டிவா கன்ஃபர்ஸ் பண்றோமோ அதோடு கூட நம்ம கனெக்ட் ஆகிறோம். என்னைக்கு அதை நீ உதாசீனப்படுத்துறியோ, மதிக்கலையோ, அதை கேர் பண்ணலையோ, அன்னையோட உனக்கு கனெக்ஷன் கட் ஆயிருதுன்னு அர்த்தம். கனெக்ட் பண்றது நாம தான். புரிஞ்சிச்சா இல்லையா? அந்த தாட்ஸ் வரும்போது அந்த கனெக்ஷனை கட் பண்ண. எங்கேயோ போறத பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததோடு இது சேர்த்து விட்டுரும். எங்க தாத்தாக்கு இப்படிதான் நடந்துச்சு. நடந்தா நடக்கட்டும், இது சேர்த்துரும். ஆண்டவர் ஏற்கனவே கட் பண்ணி விட்டுருப்பார். நம்ம தாட்ஸ் இருக்கு பாருங்க, சேர்த்துரும். ரெபியூக் இட். அதை பிரேக் பண்ண இயேசுவின் நாமத்துல. ஸ்பிரிட் ரெம்ல, ட்ரீம்ல, விஷன்ல
அந்த ஸ்பிரிச்சுவல் ரெம்ல இருக்கும் போதே அதை கேன்சல் பண்ணிடு. அதை உண்மையான நேச்சுரல் ரெம்ல நடக்க விடாதீங்க. தேவன் அதை முன்கூட்டியே நமக்கு அதை அறிவிக்கிறார். தேவன் அதை முன்கூட்டியே உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். 7 ஆண்டு செழிப்பான நாட்கள், 7 வருஷம் பஞ்சமான வருஷம். காமிச்சாரா காமிக்கலையா? எதுக்கு காமிச்சாரு? வீடியோ படம் எடுத்து போட்டு விடுறதுக்கா? 7 வருஷம் செழிப்பா இருக்கும், 7 வருஷம் பஞ்சமா இருக்கும், பார்த்துட்டியா இதே மாதிரி நடக்குது, இப்ப நான் சொன்னது நடக்கும் அப்படின்னு எழுதினாரு. நடக்க போறதுக்கான ரெமடிய உண்டு பண்றதுக்காக, இது நடக்கிறதுக்கு முன்பதாகவே அதை கேன்சல் பண்றதுக்காக. சில காரியங்கள் இதுதான் நிறைவேறும் சொல்லப்பட்டாலும் நம்ம அதை ஜெபிக்கும் போது அதோடைய சீரியஸ்னஸ், அதோடைய பவர் குறைஞ்சிரும். இயேசுவாமி பேதுருவை பார்த்து சொன்னார், பேதுருவே, சேவல் கூவுறதுக்கு முன்னே நீ என்னை 3 முறை மறுதலிப்பாய். ஆனாலும் சாத்தான் உன்னை புடமிடாதபடிக்கு நான் உனக்காக ப்ரே பண்ண வேண்டிக் கொண்டேன்னு சொல்றார். இயேசுவாமி பேதுருக்காக ஜெபிச்சதுனாலதான் பேதுரு யூதாஸ் மாதிரி மரிச்சு போல. ஒரு காரியம் நமக்கு முன்கூட்டியே வெளிப்பாடா வருதோ, தீர்க்க தரிசனமா வருதோ, தரிசனமா வருதோ, சொப்பனமா வருதுன்னா எழுந்த உடனே வேலை என்ன? ஒருவேளை எழுந்த உடனே முடியலனாலும் அது உங்க மெமரியில இருக்கும் போதே கூடுமான மட்டும் அன்னைக்கே அந்த ஹவருக்குள்ளேயே எழுந்து உட்கார்ந்து கேன்சல் பண்ணிச்சோம். ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் கேன்சலேஷன். ஃபர்ஸ்ட் லெவல்ல முடிச்சிடறப்பா, டீப்பா நம்ம மொத்தமா முடிக்கிறேன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஒரு கேன்சல் இட் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். எப்போ? பிரேயர் அண்ட் மெடிடேஷன்ல நீங்க கர்த்தரோட க்ளோஸா இருக்கும் போது. மற்றபடி நான் ட்ரீம் பார்த்துட்டேன் ஏந்து உட்காந்து நான் கேன்சல் எட்டுனா என்னது அப்படின்னு நம்ம பிசாசு எட்டி பார்க்கணும். ட்ரீம் குழந்தை எட்டி உனக்கு நான் கேன்சல். ஒரு பெரிய எலியா, ஒரு பெரிய பவுலு அப்படின்னு அது பேசிட்டு இருக்கோம். எழுந்து கேன்சலாம். ஏசுவாமி எழுந்து நின்று இறையாது அமைதலாயின்னு சொல்ல அப்படின்னு அந்த சைடில் நீங்கள் கேட்டிங்கன்னா, பிசாசு பேசுறத கேட்டிங்கன்னா சிரிக்கும். இவங்க எழுந்து உட்காந்து ஏசு, இவங்க கர்த்தருக்கும் இவங்களுக்கும் கனெக்ஷனே இருக்கா. ஜெபம் பண்ணி ரொம்ப வருஷமா இருக்கும், ரொம்ப நாளா இருக்கும். இவங்க எழுந்து ட்ரீம் பார்த்தோன்னு உட்காந்து ஐ கேன்சல் இட் இன் ஜீசஸ் நேம். எங்க அது கேன்சல் ஆகும்? உன் வாயிலே கேன்சல் ஆகாது. இந்த அத்தாரிட்டி இருக்கணும். சொல்லுவாங்க, நான் கேன்சல் பண்ணி ஜெபம் பண்ணேன், ஆனா அது அப்படியே டிட்டோ கம்மா புல் ஸ்டாப் இல்லாம அப்படியே நடந்துச்சு. ஏன் நடக்காது? உனக்கும் கர்த்தருக்கும் சம்மதமே இல்லை. பிசாசு அதை கன்ஃபார்மா நல்லா அப்படி தத்ரூபமா நிறைவேற்றும். அத்தாரிட்டி வேணும் தானே. பவுலையும் அறிவேன், இயேசுவையும் அறிவேன், நீ யார் அப்படின்னு கேட்கும். எனக்கு சப்ஜெக்ட் கொஞ்சம் ப்ராக்டிக்கலா பேசுறேன், பட் இட்ஸ் நீட் ஃபார் த ஹார். ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பேருக்கு அது தெரியறது இல்லை. வாக்குத்தத்த வசனம், ஆசீர்வாதமான வசனம், இப்போ எல்லா இடத்துலையும் ஆசீர்வாதம் தான். கிரீனா இருக்கும், வாக்குத்தத்த அட்டையே கிரீனா இருக்கும். நல்லது, ஆசீர்வாதத்தை ஆண்டு கொடுக்குறார். இப்படி இதெல்லாம் எப்போ கேன்சல் பண்றது? ஏதாவது அடிச்சுட்டு போதே மொத்தமா. ஆசீர்வாதமான மழை பெய்யுது தான், அபிஷேகம் இறங்குது தான், கெப்பாசிட்டியே இல்லையே. அதை எப்படி தக்க வைக்கிறது தானே நமக்கு தெரிஞ்சுக்கணும். எல்லா இடத்துலையும் கூட்டங்கள், அபிஷேகம் இறங்குதுன்னு அபிஷேகம் இறங்குது, ஒன்றும் இங்கேருந்து ஒன்றும் போறது இல்லை. அது எப்படி நம்ம ஸ்டோர் பண்றது? நான் எப்பவுமே எவ்வளோ பெரிய ஊழியக்காரங்களோட கனெக்ஷன் இருந்தாலும், மீட்டிங்ஸ் அட்டன் பண்ணாலும், இல்லை அனாயிண்டிங் இறங்கினாலும், எனக்கு தெரியும் முதல்ல நம்ம கெப்பாசிட்டி இருந்தால் தான் அதை பெற்றுக்கொள்ள முடியும். கரெக்டா இல்லையா? இல்லைன்னா இறங்கும் எங்க தங்கும் இருக்காதுல்ல, கொஞ்சம் இருக்கும். அவங்கள மாதிரியே சிரிக்கும், அவங்கள மாதிரியே பேசும்,
ஆனால் எஃபெக்ட் அங்கே ஒன்றும் இருக்காது. பார்த்துருக்கீங்களா? சில பேர் அதே மாதிரி மிமிக்ரி மாதிரி அவங்கள மாதிரியே ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க. நீ டங்ஸ் கூட அவங்கள பேசுகிற மாதிரி கூட நீ கேட்டு பேசலாம், பவர் இருக்காது. You cannot practice the Holy Spirit. You can never practice the gift of God. It is the power of God. Holy Spirit is the power of God. Gifts of the Holy Spirit are the power of God, fire of God. அந்த அபிஷேகம் நமக்கு தெரியும். அது இல்லாம தானே இன்னைக்கு பேருக்காக ஒரு கிறிஸ்டியானிட்டி, பேர்ல கிறிஸ்டியன்ஸ்னு போட்டுக்கிறது, அவ்வளவுதான். There is no power. அதெல்லாம் பிரேக் பண்ணணும். அந்த மென்டாலிட்டி எல்லாம் பிரேக் பண்ணணும். உங்களுக்குள்ள இருந்து அந்த பவர் புறப்படட்டும். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிச்சு பார்ப்பீங்கன்னா, படிக்கலாமா? நம்பர் 5. அவர்களை காணாமல் யாசோனையும் சில சகோதரரையும் பட்டணத்து அதிகாரிகளிடத்தில் இழுத்து கொண்டு வந்து, உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்திருக்கிறார்கள். apostolic anointingனா, the Pentecostal gloryனா, you should shake the world for Jesus. You will shake nations for Jesus. உன் வாயின் வார்த்தைகள் சாத்தானுடைய கூடாரங்களை காலி பண்ணிடும். ஏன்ஷியன்ட் ஆல்டர்ஸ் எல்லாம் காலி பண்ணிடும். ஏன்ஷியன்ட் டிமானிக் வர்ஷிப்ஸ் அண்ட் கனெக்ஷன்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணிடும். இந்த ஃபேமிலியோடு இருக்கிற எல்லா ஏன்ஷியன்ட் ஸ்பிரிட்ஸ் உடைய கனெக்ஷனையும் நான் டெஸ்ட்ராய் பண்றேன்னா அதோட முடிஞ்சிடும். அப்படியே முடிஞ்சிடும். ஏன்ஷியன்ட் ஆல்டர்ஸ் அண்ட் டிவைன் ஈவில் ஸ்பிரிட்ஸ் உடைய கனெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே கேன்சல் டெஸ்ட்ராய் பண்ணிடும். ஒவ்வொரு ரிச்சுவல்ஸும் ஒரு டீமானிக் டோரை ஓபன் பண்ணி வச்சிருக்கோம் உங்க ஃபேமிலிஸ்ல. ஒவ்வொரு ரிச்சுவல்ஸும் அவங்க கண்டக்ட் பண்ற ஒவ்வொரு ஈவில் செரிமனியும் அவங்க லைஃப்ல ஈவில் டோர்ஸ், டீமானிக் டோர்ஸ் ஓபன் பண்ணி வச்சிருக்கோம். அதுக்கு நம்ம பார்க்குற அந்த படம் வந்து ட்ரீம்ஸ்ல பார்த்தா டீமன்ஸ் என்டர் ஆகும், ஈவில் ஸ்பிரிட்ஸ் என்டர் ஆகும், லஸ் ஸ்பிரிட்ஸ் என்டர் ஆகும். அந்த டோஸ் வந்து அது ஆன்செஸ்ட்ரல் ஸ்பிரிட்ஸோட கனெக்ஷன்ஸா இருக்கும், டோஸா இருக்கும். அந்த ஸ்பிரிட்ஸ் வந்து என்ட்ரி ஆகும். அதை நம்ம பார்க்க முடியும். ஆகவே தான் டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரியில பார்க்கும்போது அநேகர் வந்து சொல்லுவாங்க, இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நாங்கள் பார்க்குறோம். அந்த ஸ்பிரிட்ஸ் என்ட்ரி ஆர் அ டோஸ். அதெல்லாம் அந்த அனாயிண்டிங் தான் பிரேக் பண்ணும். ஒரே நாளில் முடியறது இல்லை, ஒவ்வொரு டைமும் அது கிளியர் பண்ணும். அதுக்கு அந்த அனாயிண்டிங்குள்ள இருக்கணும், அந்த அபிஷேகத்துக்குள்ள வரதான் நீங்க அதுக்குள்ள சப்போர்ட் பண்ணதான். மேல இருந்து ஒருத்தர் தண்ணி தெளிக்கிறதுனால ஒன்றும் நடக்கிறது. பன்னீர் தெளிப்பாங்களா தெளிக்க மாட்டாங்க? அந்த பன்னீர் தெளிக்கிறதுனால நீங்க சுத்தமாயிடுறீங்களா? நம்ம பர்சனலா நம்மளை சுத்திகரிச்சாதான் நம்ம சுத்தமாக முடியும். மேல இருந்து தெளிக்கிறதுனால எதுவும் நடக்க போறது இல்லை. கொஞ்ச நேரத்துக்கு நறுமண வாசனை இருக்கும். கரெக்டா இல்லையா? இல்ல அவங்க தெளிச்சாங்க நான் சுத்தமாறேன்னா, நீ குளிச்சாதானே நீ சுத்தமாக முடியும். நம்ம பர்சனலா குளிச்சாதானே சுத்தமாக முடியும். இன்னொருத்தங்க தெளிக்கிறதுனால என்ன ஆகும்? மழை மேல இருந்து அப்படியே பெயறதுனால என்ன ஆகும்? இந்த உலகத்தை கலக்குகிறவர்கள் இவர்கள் இடத்துல வந்துட்டாங்கன்னு சொல்லி மற்ற சட்டங்கள்னாலேயோ மற்ற மனுஷர்களுடைய வார்த்தைகள் உங்களை கலங்கம் பண்ணக்கூடாது.
சில பேர் சொல்லுவாங்க, ஐயோ அந்த பிசாசு வந்தனாலே எனக்கு கலக்கும், அந்த மனுஷனை பார்த்தாலே எனக்கு கலக்கும். நீ எங்க கலக்க போற? நீங்கள் கலக்குகிறவர்களாய் மாறணும். இந்த அபிஷேகம் உங்களை கலக்குகிறவர்களாய் மாற்றும். இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நீ அல்லவா? எலியாவை பார்த்து சொன்னாங்க. யார? இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன். அதுக்கு ஒண்ணும் இல்லை, தேவனோடு கூட வாக் வித் காட். நீங்க வேலை செய்யற இடத்துல உங்களை வித்தியாசப்படுத்தி காண்பிக்கும். அதுக்கு தேவையானது கிருபையும் தேவ தயவும். The grace and favor of God. அந்த கிரேஸ் அண்ட் ஃபேவர் ஒருத்தர் மேல இருக்கும்போது நம்மளை வித்தியாசப்படுத்தி காண்பிக்கும். அது லெவல்ஸ் இருக்கு. அது இன்க்ரீஸ் ஆக மற்றவங்களால முடியாது, நம்ம போனா முடிஞ்சிடும். மற்றவங்க போனா முடியாது, நீ போனா முடிஞ்சிடும். நீ ஜெபிச்சா முடிஞ்சிடும். நீங்க தேவ சமூகத்துல கூப்பிட்டீங்கன்னா முடிஞ்சிடும். பதில் வந்துடும். எஸ் நோன்னு தெரிஞ்சிடும். முடியுமா முடியாதான்னு தெரிஞ்சிடும். That's the grace and favor of God. மற்றவனுக்கு த்ரூ ஆகாது. ஏன் த்ரூ ஆகாதுன்னா, உனக்கு இதை விட பெஸ்ட் ஆண்டவர் வச்சிருக்காருன்னு அர்த்தம். மற்றவனுக்கு அங்கேயோட முடிஞ்சிடும், உனக்கு அதுல இருந்து கண்டினியூ ஆகும். That is the favor. That is the grace. ஒரு இடத்துல நம்ம இருக்கிறோம்னா அது வெளிச்சமா இருக்கணும். பூமியின் மேல் தேவன் அக்கினியை போட வந்தார். அந்த அக்கினி இந்த இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சமா நம்ம மாற்றும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கைகளை உயர்த்தி. இன்னைக்கு நான் உங்களுக்குள்ள விதைக்கிற இந்த அக்கினியான வார்த்தைகள் இன்னைக்கு ஒருவேளை சிலருக்கு உடனே அதை ரிசீவ் பண்ணலாம். உங்களுக்குள்ள நான் எல்லாருக்குள்ள அதை விதைக்கிறேன். ஒரு சீடா அதை விதைக்கிறேன். Seed has the power. தெரியும் தானே? சீடுக்கு என்ன பவர் இருக்கு தெரியுமா? அந்த சீடு ஒரு இடத்துல விதைக்கப்பட்டுச்சுன்னா அது ஒண்ணுமே தெரியாது. ஆனா அது மேல மழை பெய்யும் போது, தண்ணி தெளிக்கப்படும் போது, அதுக்கான மழை அங்க பெய்யும் போது எந்த மண்ணுக்குள்ள அந்த சீடு இருக்குன்றத மண்ணு என்ன ஸ்ட்ராங் எல்லாம் பார்க்காது, உடைச்சிட்டு வெளியே வந்துடும். மண்ணுக்கு அதுக்கு அது மேல வரணும்னு கூட விருப்பம் இருக்காது. ஆனா அதை உடைச்சிட்டு சீடோட ஜெர்மினேட்டிங் பவர் தெரியுமா? இந்த சாயில பிரேக் பண்ணிட்டு மேல வரும். உங்களுக்குள்ள நான் விதைக்கிற ஒவ்வொரு சீடும் இட் ஹஸ் பவர். அந்த அபிஷேகம் இறங்கும் போது நீ வைராக்கியமா எழும்பி பிரகாசிக்க, நீங்கள் வைராக்கியமா எழும்பி சொலிக்க, அது தானாக அது உங்களுக்குள்ள இருந்து புறப்பட்டு வரும். இயேசுவின் நாமத்தில் ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றேன்? அது உங்களுக்குள்ள கலக்கத்தை, உங்களை குறிச்ச கலக்கம். எந்த இடத்தெல்லாம் அப்போஸ்தலர் போனாங்களோ அந்த இடம்லாம் கலங்குச்சான். சிறைச்சாலை கொண்டு போய் போறாங்க, சிறைச்சாலைக்கார கலங்குறான். சிறைச்சாலை பூட்டி இருக்கு, சிறைச்சாலை திறக்குது. என்னடா இது ஆட்டோமேட்டிக் டோர்லாம் அங்கதான் பூட்டி இருக்கிற கதவு திறக்குது, என்ன நடந்துச்சுன்னே தெரியலையே. அதுக்கு ஒரு ஒரு காவல்காரனை பொறுத்து அவனுக்கு சம்பளம் எல்லாம் கொடுத்து வச்சிருக்காங்க. அவன் இவர்கிட்ட வந்து தயவு செய்து ஓடிடாதீங்க, என்ன என் வேலை போயிடும், நீ ரட்சிக்கப்படுறதுக்கு தான்டா உன்னை நினைச்சேன். That is the power of God. உங்களுக்குள்ள இறங்குற அந்த அபிஷேகம், கலக்கத்தை கொடுக்கிற ஆவிகள் புறப்படும் போது நம்மை கலக்கிறவர்களாய் கர்த்தர் அனுப்புகிறார். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 18 இருந்து 23 வசனங்களை வாசிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இருக்கிற அரசாங்கம் அல்லது ராஜாக்களும் இந்த அப்போஸ்தலரை குறிச்ச ஒரு கலக்கம் உண்டாயிடுச்சு. இனி வர்ற நாட்கள் நான் சொல்லிட்டே இருக்கேன், ஒரு ரிவைவல், at the same time persecutions, martyrdom. அதிகமா நான் வர்றதுக்கு முன்னாடி கூட கர்த்தர் இந்திய தேசத்தை குறிச்சு நிறைய காரியத்தை பேசினார். அநேக இடங்கள்ல குழப்பங்களும் கன்ஃபியூஷன்ஸும் அநேக மாநிலங்களை பற்றி எரியும். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய், சபைகளுக்கு விரோதமாய் ஜனங்கள் எழும்பினாலும்,
ராஜாக்கள் எழும்பினாலும், அதிகாரத்தில் இருக்கிறவங்க எழும்பினாலும், தேவன் இந்த அப்போஸ்தலர்கள் இந்த அபிஷேகத்தை பெற்று அவர்களை கலங்க பண்ணினார்கள். மோசே அந்த தேசத்தினுடைய பார்வோனை கலங்க பண்ணினார். எவ்வளவு ஒரு பவர் பாருங்க. எலியா அந்த தேசத்தினுடைய ராஜாவை கலங்க பண்ண, இஸ்ரவேலையே கலங்க பண்றவன் நீதான். ஒவ்வொரு கர்த்தரால் பயன்படுத்தப்பட்ட மக்களும், ஐயோ இந்த ஜனங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட கூட்டம். யோசிச்சு பாருங்களேன், இஸ்ரவேல் மக்கள் அவங்க செங்கடலை பிளந்து அவங்க உள்ள போகும்போது அந்த தேச ஜனம் எவ்வளவு பயந்துருப்பாங்க. பயந்திருப்பாங்களா, பயந்திருக்க மாட்டாங்களா? இவர்களுடைய தேவன் கடலையே திறந்து கடலை மூடுறவர், என்ன வேணா செய்வார். பயம் இருக்குமா இருக்காதா? அந்த பயம் அப்படின்னு சொல்லணும். நீங்க போற எல்லா இடத்துலயும் அந்த மாதிரி நடக்கும். உங்களை குறிச்ச ஒரு பயம், நடுக்கம் மற்ற ஜனங்களுக்கு உண்டாயிருக்கும். அப்பேற்பட்ட ஒரு மகிமையான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ள வரணும், அபிஷேகத்துக்குள்ள. ராஜாக்களும் கலங்கினார்கள், தேசத்தின் தலைவர்களும் அவங்க மேல இந்த அபிஷேகம் கர்த்தர் அவர் மூலமாய் செய்த கிரியைகள் நிமித்தம் சிறைச்சாலையின் கதவுகள் அஸ்திபாரங்கள்லாம் அசந்ததா. என்ன ஒரு மகிமை பாருங்க. அந்த மகிமை திரும்பியும் பல மடங்கு அதிகமாய் தேசங்களுக்குள் திரும்ப போகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சபைகளுக்குள் திரும்ப போகிறது. கடைசியாக அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிக்கலாம். அப்போஸ்தலருடைய கைகளினாலே அநேக அடையாளங்களும் அற்புதங்களும் ஜனங்களுக்குள்ளே செய்யப்பட்டது. எல்லாரும் ஒருமனப்பட்டு சாலமோனுடைய மண்டபத்தில் இருந்தார்கள். Ministry of miracles, signs and wonders. Miracles, signs and wonders. அவளுக்குள்ள இறங்கின அந்த அபிஷேகம் அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவள் மூலமாய் பலத்த செய்கைகள் நடந்தது. கர்த்தர் அந்த வார்த்தையை ப்ரூவ் பண்ணார். அவ்வளவுதான். Through signs and wonders, through miracles. ஒரு எழுப்புதலின் அபிஷேகம் தேசங்களுக்குள்ள இறங்கும். அது நமக்குள்ள ஏற்கனவே ஆண்டவர் ஊற்றிருக்கிறார். அந்த அபிஷேகத்தை, அந்த அபிஷேகத்தின் மூலமாய் அற்புதங்கள் அடையாளங்கள். ஹல்லேலூயா. அற்புதங்கள் அடையாளம் நடக்குது. தேவன் அதிசயங்களை செய்கிறார். ஆர்டர் கொடுத்திருக்கான், எல்லா குழந்தைகளையும் சாகு. ஆண்டவர் பார்த்தார், எங்க வச்சாலும் பிரஷர். மோசையை கூட்டின்னு போய் பார்வோன் அரண்மனையிலேயே வச்சார். வச்சாரா இல்லையா? பார்வோனின் குமாரத்தி அந்த குழந்தை அழகுள்ளதா இருக்குன்னு சொல்லி கூட்டிட்டு வந்து உள்ள வச்சிட்டான். இவன் வெளியே போய் எல்லாத்தையும் கொண்டுட்டு இருக்கான். இவங்களை கொல்றவன், அழிக்க வந்த ரட்சகனை தேவன் அவங்க வீட்டு சாப்பாடு கொடுத்து புஷ்டியா வளர்த்திருக்கார். ஹெல்த்தி ஃபுட்டு, ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஃபுட்டு. தட் இஸ் மை ஜீசஸ். அங்கேயா செஞ்சாரு? இங்க பாருங்க, பைபிள் அவ்வளவு நாள் பயந்து பயந்து படிப்போம். அன்னைக்கு எங்க அம்மாவே கொடுத்தாங்க, திறந்து படிச்சேன் நான். ஏசப்பா எப்படி செய்யறாரு பாருங்க. அதுக்கு நம்ம கொஞ்சம் எஃபர்ட் எடுக்கணும். ஆண்டவர் இதுக்கு மேல உங்க வாழ்க்கையில ஒவ்வொருத்தர் லைஃப்லயும் அப்படி செய்ய போறார். ஹல்லேலூயா. அப்படி செய்வார் தேவன். நம்ம ஜெபம் பண்ணிட்டே இருக்கோம்னு வச்சுக்கோங்க, அது அப்படி நடக்கும். சில பேர் சொல்லுவாங்க, நான் எவ்வளோக்கு எவ்வளோ ஜெபம் பண்றேனோ அவ்வளோக்கு எவ்வளோ வீட்லையும் அந்த சைடுக்கு எக்ஸ்ட்ரீமா போட்டோம். அது எல்லையை கடக்கட்டும். புயல் எல்லையை கரையை கடந்த பின்பு அமைதல் வந்துடுற மாதிரி நீ போற தூரம் போறா ராஜான்னு விட்டுருவார் ஆண்டவர். போயிட்டு ஒண்ணுமே இல்லைன்னு வந்துடும். சொல்லுங்க ஆமேன்னு சொல்ல மாட்டீங்க பாருங்க. இல்லைன்னா அங்க போலாம் இங்க போலான்னு யோசிக்கல, நீ போற வரைக்கும் போன்றுவார். போயிட்டு எல்லாம் மாயை, மனதுக்கு சஞ்சலம் அப்படின்னு வரும் பாருங்க. அப்ப நீங்க உள்ள நடைங்க. ஆமென்.
on the day of Pentecost, the Holy Spirit came upon them. இந்த அபிஷேகம் உங்களுக்குள்ள இறங்கும் போது அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிடும். அதை நோக்கி தான் நம்ம போயிட்டே இருக்கணும். நம்ம மேல என்ன இருக்க அபிஷேகம் இது அத்தனையும் செய்யும். செய்யுமா அப்படின்னு நினைச்சீங்கன்னா முடிஞ்சு போச்சு. செய்யும். அந்த அபிஷேகத்தை கொடுக்கிற பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்து வல்லமையான காரியங்களை செய்வார். விசுவாசிச்சு பாருங்களேன், அற்புதம் நடக்கும். பவர் எங்க இருக்குன்னா அந்த ஃபெய்த் லெவல்ல தான் இருக்கு. நீ விசுவாசிச்சா அற்புதம் நடக்கும். நீ விசுவாசிச்சு அதை யோசிச்சிங்கனாலே அதே மாதிரி தான் நடக்கும். சந்தேகப்படாமல் விசுவாசம் அது அப்படியே ஆகும்னு கர்த்தர் சொன்னார். என் வீட்டில் இருக்க எல்லாரும் ரட்சிக்கப்படுறாங்கன்னு சொல்லுங்களேன், ரட்சிக்கப்பட்டுருவாங்க. எங்க வீட்டில் இருக்க எல்லாரும் ரட்சிக்கப்பட போறாங்கன்னு சொல்ல மாட்டீங்க பாருங்க. ஆமென். எல்லாமே ரட்சிக்கப்பட்டுருவாங்க. அந்த அபிஷேகம் நுகங்களை முறிக்கும், கட்டுகளை அறுக்கும், பிசாசுகளை விரட்டும். அந்த பவர்ஸ் எல்லாம் வல்லமை இல்லாம பண்ணிடும். ஜீசஸ். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பார்.